إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. ثم ما بعد. புகழ் அனைத்தும் இந்த மார்க்கத்தை எளிதாக நம்மளுக்கு தந்து அதில் இஸ்திகாமத்தோட நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்த ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவியை தேடுவோம், அவனுக்காகவே வாழ்வோம், அவனுக்காகவே மரணிப்போம். மேலும் சலாமும் சாந்தியும் இந்த மார்க்கத்தை மேலோங்க வைக்கிறதுக்காக சொல்லால் அடிபட்டு ரத்தம் சிந்தி தியாகம் செய்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்களை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதுமாக. கனிமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மிகப்பெரிய ஒரு அருள்கொடை, மிகப்பெரிய ஒரு நியாமத், பல்வேறு நியாமத்துகள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இந்த தண்ணி கூட ஒரு நியாமத்து தான். பாதுகாப்பான அமர்ந்திருக்கிறோம், அது ஒரு நியாமத்து. இவர் இவ்வளவோ குழந்தை செல்வம், இவ்வளவோ நியாமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இத்தனை நியாமத்துக்கும், இத்தனை அருள்கொடைக்கும் ஈடு கட்ட முடியாத ஒரு அருள்கொடை என்றால் அது தீனுல் இஸ்லாம் தான். அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஃபத்லுல் இஸ்லாம் என்ற இந்த புத்தகத்தை நாம் படிக்க எடுத்திருக்கிறோம். ஃபத்லுல் இஸ்லாம், ஃபத்ல் என்றால் சிறப்பு, தனி சிறப்பு, இஸ்லாமின் தனி சிறப்பு. இந்த கிதாப் என்று சொல்றதோட குதைபுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன ஒரு புக்லெட், புக்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், புக்லெட்னா சின்னது, புக்லெட் குதை. இந்த புத்தகத்தை தொகுத்தவர், ஏன் தொகுத்தோன்னு சொல்றோம்னு நான் அப்படி சொல்றேன், எழுதினவர் சொல்லாம ஏன் தொகுத்தவர் என்று சொல்றோங்கிறத நான் இப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். தொகுத்தவர் அவர் நல்ல அறிமுகமான ஒரு ஸ்காலர், ஒரு ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் அத்தமீமி. நஜித் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 1700 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 300 வருஷம் இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷங்களுக்கு மேல் முன் அங்கே வாழ்ந்த ஒரு ஆலிம், ஹம்பலி மத்ஹபை பின்பற்றின ஒரு ஆலிம். அப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்க இருக்குனாக்கா ரியாத் பக்கத்தில் இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ரியாத், அந்த ஏரியாவில் இருக்கிறது தான் நஜித் பகுதி. அப்பெல்லாம் அந்த இடத்துல அதிகமான விதத்துகள், ஷிர்க்குகள், மரத்தை சுற்றி அதிலிருந்து பரக்கத்தை தேடுவது, கபூர் வழிபாடுகள், இந்த மாதிரி எவ்வளவோ அனாச்சாரங்கள் அந்த பகுதியில் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போவார்கள். ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜ்ஜி எப்ப முழுமையாகும் என்று நினைப்பார்கள்னாக்கா அந்த காலத்து மக்கள், அரபிகள் அரபிகளே, அது எந்த அரபு உலகத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பிரச்சாரம் செய்தார்களோ
அந்த அரபுலகமே மீண்டும் ஷிர்க்குக்கும் விதத்தை நோக்கி போயிட்டு இருந்த காலம். எந்த அளவுக்கு அவங்களோட ஹஜ்ஜி இருக்கும்னாக்க, அங்க ஹஜ்ஜி செஞ்சுட்டு தாயிஃப்க்கு போவாங்க. தாயிஃப்ல ஏதோ ஒரு யாரோ ஒருத்தரோட அடக்க ஸ்தலம் இருக்கு, தர்கா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் அதுக்குன்னு சில இபாதத்துகள் செய்துட்டு வந்தால்தான் ஹஜ்ஜி பூர்த்தியாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலத்தனமா இருந்தது. அந்த காலத்தில் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அத்தமீமி என்று சொல்லுவாங்க. அவங்க வராங்க, வந்து அந்த மக்களை தௌஹீதுல் உலூஹியாவின் பக்கம் மீண்டும் அந்த அரபு மக்களை அழைக்கிறார்கள். பல்வேறு லெட்டர்கள் மூலயமாக, தாவத்து மூலயமாக அழைக்கிறார்கள். இது நீண்ட வரலாறு, அவங்க வரலாறு பற்றி நம்ம இன்னைக்கு பேச வரல. இருந்தாலும் சுருக்கமா இந்த புக்கோட ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்றவா, ஒரு விஷயம் நன்காக புரிஞ்சு கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே, உலமாக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்களை நாம் ஆழமாக பதிச்சு சொல்ல. அவங்க இஜ்திஹாத் பண்ணக்கூடியவர்கள், உலமாக்கள் இஜ்திஹாத் பண்ணக்கூடியவர்கள். இஜ்திஹாத் பண்றப்ப அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தவறுகளும் இருக்கும், பிழையும் சரியும் இருக்கும். உண்மையாகவே சில நேரங்கள்ல தவறுகள் இருக்கும், சில நேரங்கள்ல கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு ஆலிம் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா பல்வேறு சித்தாந்தம் ரீதியாக பல்வேறு மக்கள்கள் இருக்கிறாங்க. ஹக் ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில பார்த்தோம்னாக்க இவங்க மேல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படும். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனம் ஏற்படும். இவங்க புதுசா ஏதோ ஒரு மதம் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படும். அதே போல இவங்க 4 இமாம்களை உதாசனப்படுத்திட்டாங்கிற விமர்சனங்கள் வைக்கப்படும். இவங்களுக்கு முஹப்பத்தே கிடையாது ரசூல்லா மேல என்பதெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படும். ஆனால் விமர்சனம் வைக்கிறப்ப அது ஒரு நீதி வேண்டும். உண்மையை சொல்லி விமர்சனம் பண்ண வேண்டும். யார் மேல இருந்தாலும் சரி, நம்ம எதிரியாவே இருந்தாலும் சரி, அந்த விமர்சனத்துல ஒரு நீதி இருக்கும். இப்ப நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த விமர்சனத்துக்கெல்லாம் இவங்களோட கித்தாபுகள் எடுத்து பார்த்தோம்னாக்கா அப்படி ஒண்ணுமே இல்லை. இவங்க கித்தாபுகள் இன்னுமே இருக்கு, இவங்களோட ஃபத்வாக்கள் இன்னுமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அதன் அடிப்படையில இந்த விமர்சனம், உதாரணத்துக்கு 4 இமாம்களை பின்பற்றவே இல்லை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பொய். அவங்க ஹம்பலி மதஹபை சார்ந்த ஒரு இமாம், ஹம்பலி மதஹபின்படிதான் அவர்களோட ஃபத்வாக்கள் எல்லாம் இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனங்கள் வைக்கப்படும். இவங்கெல்லாம் முஸ்லிம்களை தக்ஃபீர் பண்ணாங்க, முஸ்லிம்களை காஃபிர் என்று சொன்னார்கள், கொன்றார்கள் என்று. இந்த விமர்சனத்தையும் நம்ம எப்படி அணுக வேண்டும்னாக்க, அவங்களோட காலகட்டத்தில் ஷிர்க்கும் குஃப்ரும் பண்ணியிருந்தாங்க. இஜ்திஹாத் பண்றாங்க, இஜ்திஹாத் பண்ணி ஒரு முடிவை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அதன்படி போறாங்க. யார் வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கம் தான் இன்னொரு அரசாங்கத்தை பிடிக்கிறதுக்கு கொள்ளாமல் இருந்திருக்கு? யோசிச்சு பாருங்க. உமவியாக்களாக இருக்கட்டும், அப்பாசியர்களாக இருக்கட்டும், உஸ்மானியர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு இருந்தக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் போர் செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். எத்தனையோ அரசாட்சியை போர் செய்து பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாம் தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும். ஏனென்றால் ஃபுல்லா பிதத்தும் குராஃபாத்தும் நிறைஞ்ச பகுதியா இருக்கு. நாம் தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நினைத்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்ப போர் செய்யற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வருது. இங்கேட்டும் சேதாரம் ஏற்பட்டிருக்கு, அங்கட்டும் சேதாரம் ஏற்பட்டிருக்கு. வல்லாஹு அலம். தில்க உம்மத்துன் கத் ஹலத். அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் எடுத்த இஜ்திஹாதில் உண்மையாலுமே தெளிவு இருந்தால் 2 கூலி கிடைக்கும், இல்லைனாக்கா 1 கூலி கிடைக்கும். அதே நேரத்தில் பிழையா எடுத்திருந்தால் அதுக்கான அதுக்கான பதிலையும் அவர்கள் தான் அவங்க சொல்ல போகிறார்கள். இப்ப அதெல்லாம் டாபிக்.
முடிஞ்சு போச்சு. 300 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி. இப்ப இதெல்லாம் சொல்லி இந்த தௌஹீதை டைல்யூட் பண்ண வேண்டும். இதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இதெல்லாம் சொல்லி மக்களை மீண்டும் அந்த ஷிர்கான காரியத்துக்கும் பிதத்தான காரியத்துக்கும் திரும்ப எடுத்துக்கொள்ள போகும். அவ்வளவுதான் ஒரே இன்டென்ஷன். இவங்க எல்லாம் நம்ம தௌஹீத் தெரிஞ்சுக்கலாமா? உதாரணத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இவர்களோட புத்தகத்தை படிக்காமையே, அது முகமது பின் அப்துல் வஹாபோட புத்தகத்தை படிக்காமையே தௌஹீதை தெரிஞ்சு கொள்ளலாம். பிரச்சனை இவங்களோட பெயர் அல்ல, அந்த கான்செப்ட். தௌஹீதுங்கிற அந்த கான்செப்ட் தான் பிரச்சனை. அது யார் எழுதியிருந்தாலும் சரி. எனவே இதான் ஒரு சுருக்கமா இந்த புக்கோட ஆத்தரை பற்றி நம்ம சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் சுருக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்த நல்ல அமலுக்கு கூலியை தருவானாக. இந்த படிக்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பொதுவாக இந்த புத்தகத்தை பார்த்தீங்களா இருந்தாலும் சரி, அது எந்த அஹ்லுஸ் சுன்னah உலமாக்களோட புத்தகத்தை நாம் பார்க்க இருந்தாலும் சரி, அவர்கள் சாப்டரா பிரித்து வச்சிருப்பாங்க. ஒரு தலைப்பை எடுத்து சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு பிரித்து வச்சிருப்பாங்க. பிரிச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆனோட ஆயத்து இருக்கும், ஹதீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே தஅலீக்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை பிரிச்சிருப்பாங்க. இந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, இவர் எழுதின இன்னொரு புத்தகம் கிதாபு தௌஹீதா இருந்தாலும் சரி, உஸூல் ஸலாஸாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்னும் மற்ற உலமாக்கள் எழுதின கிதாபுகளாக இருந்தாலும் சரி, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் இத்தனை வருஷ காலங்கள், 1400 வருஷங்கள் காலங்கள் அவங்களோட கிதாபுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் அப்படிதான் இருக்கும். ஆனால் அஹ்லுல் பிதத்வாதிகளோட கிதாபுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க தேடணும். குர்ஆன் எங்க இருக்கு, குர்ஆனோட ஆயத்து எங்க இருக்கு, ஹதீஸ் எங்க இருக்குன்ட்டு தேட வேண்டும். எடுத்த உடனே அவங்களோட அந்த கொள்கையோ அவங்களோட அந்த கருத்தை தான் முன்வைத்துட்டு அதுக்கப்புறம் குர்ஆனோட ஆயத்தை உள்ள கொண்டு வருவாங்க. இதுல என்ன அப்படின்னாக்க, இது வந்து ஒரு வகையான பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம், மூளைச்சலன். ஒருத்தர் குர்ஆனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தால் அந்த குர்ஆனோட ஆயத்துக்கு கட்டுப்பட்டு அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஒருவர் தன்னோட விளக்கத்தை கொடுத்து விட்டு தன்னோட கருத்தை மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் குர்ஆனோட வசனத்தையோ ஹதீஸையோ வச்சால் தன் கருத்தை நிலைநாட்டுறதுக்காக குர்ஆனை இருக்கிறார் என்று அர்த்தம். தன் கருத்தை நிலைநாட்டுறதுக்காக குர்ஆனையும் சுன்னாவையும் இருக்கிறார் அர்த்தமே தவிர குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுறதுக்கு எடுக்கவில்லை. இது அவங்களோட கிதாபுகள்ல, குறிப்பா அகீதாவோட கிதாபுகள், ஃபிக்ஹ் பத்தி நம்ம பேசல. அகீதாவோட கிதாபுகள் பார்த்தா அஹ்லுல் பிதாவுக்கும் அஹ்லுல் ஹக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்து அகீதாவை டிஃபைன் பண்ணுவார்கள். அஹ்லுஸ் சுன்னah அகீதாவை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குர்ஆனை எடுப்பாங்க. அப்ப இந்த புத்தகம், அதனால்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, இதை தொகுத்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஏன்னா இந்த முழுக்க இதை பார்த்தீங்கன்னாக்க குர்ஆனோட ஆயத்து இருக்கும், ஹதீஸ் இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன் தஅுது நிஅமத்துல்லாஹி லா தஹ்ஸூஹா. நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அருள்கொடையை என்ன ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களால் முடிக்கவே முடியாது. பல்வேறு நியமத்துகளில் மிக சிறப்பான ஒரு நியமத்து என்ன அப்படின்னாக்க இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறது. ஏன் இதை பற்றி நம்ம அடிக்கடி பேச வேண்டும்? ஏன் நம்ம இந்த புத்தகத்தை ஒரு தலைப்பாக எடுத்திருக்கிறோம்? வேற புத்தகம் எடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு நம்மளுக்கு தோன்றும். இதை எடுக்கக்கூடிய காரணம், ஏன் இதை படிக்க வேண்டும், குறிப்பா ஒரு 4 அல்லது 5 காரணங்கள்ல சொல்லணும். புக்கோட தலைப்பு ஃபதுலுல் இஸ்லாம், இஸ்லாமின் தனி சிறப்புகள். இஸ்லாம் ஏன் சிறப்பான ஒரு மார்க்கமாக இருக்கு, இஸ்லாம் ஏன் ஒரு தனித்துவமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால்தான் நாம் அதில் நிலைத்து இருக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் இதை படிக்கிறதுக்கான முதல் காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நியமத்தை உணர்வதற்காக.
இது எவ்வளோ முக்கியம், இந்த தண்ணி எவ்வளோ முக்கியம்ட்டு நார்மல் டைமில் தெரியாது. நல்ல வெயில் காலத்தில், ஏன்னா தாகம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறப்ப, ஏன் நோம்பு துறக்கிறப்ப எடுத்துக்குவோமே, நோம்பு துறக்கிறப்ப இந்த தண்ணியோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். மற்ற நேரத்தில் தெரியாது. ஏன்னா இருக்கு. காரணம் என்ன? அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்தோம்னா, இந்த மார்க்கத்தை உணர்ந்தால்தான் அவரோட முக்கியத்துவத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதுல நம்மளால அந்த 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 ஃபவாயிதை எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒண்ணு. இரண்டாவது காரணம், இந்த மார்க்கத்தில் உறுதியாக நாம் நிற்கிறது. எப்படி இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்க முடியும்? அந்த மார்க்கத்தோட தனி சிறப்புகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் தெரிஞ்சால்தான் அதில் நாம் போய் விடமாட்டோம். உறுதியாக நாம் நிற்போம். இஸ்திகாமத் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாம். யார் ஒருவர் என்னோட ரப் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்ம இஸ்தகாம், மேலும் அதில் உறுதியாக நிற்கிறார். இதை சொன்னால் மட்டும் போதா, எல்லாருமே சொல்றோம். இன்னைக்கு எல்லாருமே சொல்றோம். ஏன் காஃபிர் இருந்தா கூட சொல்லுவான், சொல்றானா சொல்லிட்டு போயிடுவோம், என்னோட ரப் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அடுத்த ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான், சும்ம இஸ்தகாம், அதில் உறுதியாக நிற்கிறது. அந்த உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்து, இதன் மூலியமாக நம்மளோட ஈமான் கூடும். இந்த மாதிரி மஜ்லிஸ்கள்ல குறிப்பாக இஸ்லாம் ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பேசுறப்ப நம்மளோட ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, தவறான கொள்கைகள் இதை படிக்கிறது மூலயமாக, இந்த ஃபதுலுல் இஸ்லாத்தை படிக்கிறது மூலயமாக தவறான கொள்கைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓரலா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம். டீப்பாக போக முடியாது, டைம் இருக்கிறதுனால. மேலோட்டமாக தவறான கொள்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம். சில தவறான கொள்கைகள் பிதத்தோட நின்றும், சில தவறான கொள்கைகள் ஷிர்கில் போய் விட்டுரும், சில தவறான கொள்கைகள் குஃபுரில் போய் விட்டுரும். ஸோ இதெல்லாம் நாம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணும்னாக்க ஃபதுல் இஸ்லாத்தோட சிறப்புகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் முஸ்லிம்கள் பலவீனமாக இருப்பார். பலவீனம் உடல் ரீதியான பலவீனத்தை சொல்லலை, மார்க்க ரீதியான பலவீனத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்கள பூஸ்ட் பண்ணி அந்த பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஸ்ட்ராங்காக அவங்க ஆக்குறது இந்த மாதிரி கல்வி வகுப்பு. குறிப்பாக இஸ்லாத்தில் பலவீனமாக இருக்கிறோம்னாக்க இஸ்லாத்தை பற்றி படிக்கும், இஸ்லாத்தோட தனித்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அந்த வீக்காக இருக்கக்கூடிய அந்த உள்ளம் மீண்டும் மீண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெளியே நிற்கும். இது இந்த காரணத்தினால தான் நாம் இதை படிக்கிறோம். இப்போ முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பாப் ஃபதுலுல் இஸ்லாம், இஸ்லாத்தோட சிறப்புகள். ஃபதுல் என்றால் சிறப்பு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபதுல் சொல்லிட்டு போகிறோம். உதாரணத்துக்கு ஃபதுலுல் அமல் அல்லது ஃபதாயிலுல் அமல், நாம் செய்யக்கூடிய அமல்களோட சிறப்பு. இந்த அமல் செஞ்சால் இந்த சிறப்பு, அந்த அமல் செஞ்சால் அந்த சிறப்பு. காரணம் என்ன? அந்த அமலை ஊக்கப்படுத்துறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? நம்மளோட எதிரிகள் குஃபார்களாக இருந்தாலும் சரி, முனாஃபிக்கீன், நம்ம கூட இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் இருக்கட்டும், சிந்தன ரீதியான ஒரு போரை நம்மளுக்கு எதிராக தொடர்ந்திருக்கிறது. சிந்தன ரீதியான போர். அது எதிரிகள் இரண்டு வேகம். ஒன்று, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு எதிரி தெரியும், அவனை சமாளிச்சிருக்கலாம் ஈஸியாக. ஏன்னா ஒன்று அவனை அடித்து நம்ம வெற்றி பெறுவோம், அல்லது அவன் மூலயமா நம்ம செத்து ஷஹாதத் பெறுவோம். வேற இன்னொரு ரீதியான எதிரி இருக்கு, அதான் ரொம்ப கஷ்டம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. இதுதான் சிந்தன ரீதியான போர், ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவோம். சிந்தனை ரீதியான போர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை பின்பற்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனையை மாற்றி 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 பலவீனம் படுத்துறது. அதுக்கு பல்வேறு கைமுறைகளை ஆழ்வாங்க. மீடியாஸ் எடுத்துக்குவாங்க, பிரச்சாரங்கள் மூலியமாக பண்ணுவாங்க, அல்லது தொப்பி போட்டு தாடி வச்சிருப்பாரு அவர் மூலியமாக பண்ணுவார்கள், மெம்பர் படியை உபயோகப்படுத்துவார்கள்,
ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அவர்களோட நோக்கம் ஒன்று தான், இந்த முஸ்லிம்களை சிந்தனை ரீதியாக அவங்களை அடிக்க வேண்டும். ஏன்னா உடல் ரீதியாலாம் நம்மளை அடிக்க முடியாது. இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம கிட்டத்தட்ட 10 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பலஸ்தீனில். ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? நம்ம மக்களை எல்லாம் இஷ்டத்தை வந்துட்டாங்களா? அது இடத்த ஓடி போயிட்டாங்க? ஒன்றுமே இல்லை. எவ்வளோ வேணாலும் நடிங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம், இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஈமானோட உணர்வை தான் நான் பார்க்க முடியும். ஒன்றுமே பண்ண முடியாது, முஸ்லிம்களை ஒன்றுமே பண்ண முடியாது, பயமுறுத்தவே முடியாது. ஆனால் இதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் எதில் திரும்ப வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க? கிராஜுவலா அந்த சிந்தனையை மாற்றுகிறாங்க. பெண்களோட சிந்தனை மாற்றுறது, ஆண்களோட சிந்தனை மாற்றுறது, சிறார்களோட சிந்தனை மாற்றுறது, இந்த மாதிரியான சிந்தனை ரீதியான போர்களை நம்மளோட எதிரிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு அதில் பல தீசிஸ்லாம் எழுதி, உதாரணத்துக்கு ராண்ட் தீசிஸ்ன்னு இருக்கு, RAND, ராண்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு தீசிஸ். அது எல்லாம் பப்ளிக்காக இருக்கும், கூகுள் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தெரியும். அதில் முழுக்க அவங்க சொல்றது, நம்மளுக்கு முஸ்லிம்ஸ் வேணும், ஆனால் நாம் சொல்ற மாதிரி அவர்கள் இருக்கு. ஸோ அதுதான் சிந்தனை ரீதியான போரை குஃபார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக முனாஃபிகீன்கள் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாப் ஃபதுலுல் இஸ்லாம் وقوله تعالى اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. குர்ஆன் ஆயத். என்ன இங்க அல்லாஹ் சொல்றான், இன்று இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம். ஃபதுலுல் இஸ்லாம், இஸ்லாமோட தனி சிறப்புகள்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க மார்க்கம் முழுமையாகி விட்டது. அதனால இந்த தலைப்பை போட்டு பாப் ஃபதுலுல் இஸ்லாம் என்ற தலைப்பை போட்டு இந்த ஆயத்தை கொண்டு வராங்க. இஸ்லாமோட தனி சிறப்பு என்ன? முழுமையாக்கப்பட்டது. இரண்டாவது தனி சிறப்பு என்ன? முழுமையாக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் எந்த கூட்டலும் குறைத்தலும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. இதுதான் தனி சிறப்பு. அல்லாஹ்வே சொல்ற தனி சிறப்பு. மற்ற மதத்துக்கு அல்லாஹ் அப்படி சொல்லலை. மற்ற ரிலீஜன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்த அந்த தௌராத்திலேயோ ஈசா கொண்டு வந்த அந்த இஞ்சில்லையோ அல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லலை. அதனால்தான் அவர்களோட மார்க்கம், அவர்களோட அந்த அந்த சித்தாந்தத்தை அவர்களாலே பாதுகாப்பு பண்ண முடியல. பைபிள்ல பல வெர்ஷன்ஸ் இருக்கு. அதே போல ஈசா இஸ்லாம் சொன்னது ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் செய்யறது ஒன்று, கேட்டா பைபிள்ல இருக்கு. அதே போல மூசா இஸ்லாம் சொன்னது ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய யகூதிகள் செய்யறது ஒன்று. காரணமே வேத புத்தகத்துல இருக்கு. ஸோ அவர்களோட வேத புத்தகத்தை அவர்களாக கையால் மாற்றி கொண்டார்கள். அதனாலதான் அவர்கள் மாதம் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு சிலை வழிபாடுகள் வந்துருச்சு. இதே ஈசா எந்த சிலை வணக்கத்தை ஒழிக்க வந்தார்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கே ஒரு சிலையை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தானம்! காரணம் என்ன? அவர்களோட மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாக்க பொறுப்பை தானாவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வே பாதுகாக்கிறான். வெறும் குர்ஆனை மட்டும் பாதுகாக்கல, அந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய விளக்கமா இருக்கக்கூடிய ஹதீஸா இருக்கட்டும், இன்னும் அதுக்கு என்னென்னலாம் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் புரியறதுக்கான இதா இருக்கட்டும், அல்லாஹ்வே பாதுகாக்கிறான். கிதாபுகள் மூலமா அல்லாஹ் பாதுகாக்கிறான், உலமாக்கள் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை பாதுகாக்கிறான். அதுதான் தனி சிறப்பு இந்த மார்க்கத்துக்கு. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆயத்து என்னது? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும். இன்னையோட இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அப்படின்னா இனி எந்த ஹராமும் எந்த ஹலாலும் உங்களுக்கு வராது. இன்னைக்கு எது ஹராமோ அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் ஹராம். இன்னைக்கு எது ஹலாலோ அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் ஹலால். இன்னைக்கு எது மார்க்கமாக இருக்குதோ அதுதான் மார்க்கம். இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இருக்கிறதுல இருந்து எதுவும் நீங்க கழிக்க தேவையில்லை. வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது என்னோட நிஅமத்தை பூர்த்தி செய்து விட்டேன். அல்லாஹ் இஸ்லாத்தை சொல்கிறார்.
என்னோட நியமத் என்றால் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு நியமத். நம்ம யாருமே பார்த்தது போல. இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும். இன்னொன்று, இல்லாதவங்களோட வாழ்க்கையை பார்த்தால் நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ கண்ணியப்படுத்தி வச்சிருக்கு இந்த இஸ்லாம் அப்படின்ட்டு. பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை வலக்கது கர்ரம்னா பனி ஆதமோட மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். மற்றவர்களை கம்பேர் பண்ணுறப்ப, மற்ற மிருகங்களை கம்பேர் பண்ணுறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஜென்ரலாக மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் இருக்கிறார்களோ, இஸ்லாத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை கண்ணியத்து மீது கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இப்ப என்ன தெரியுமா நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை, அதாவது முஸ்லிம் மக்களை விட்டுருங்க, நார்மல் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, குஃபார்கள், ஃபித்ரான்னு ஒன்று இருக்கு, ஃபித்ரான்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபித்ராவிலிருந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து மிருகத்தோட லைஃப் ஸ்டைலே அவங்களுக்கு திணிக்கிறாங்க. மிருகம் என்ன பண்ணும்? மிருகத்துக்குலாம் வந்து எந்த வித நிதானமும் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. எந்த மிருகம் வேணாலும் எந்த மிருகத்துக்கு கூட உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். அதை என்ன எங்க கொண்டு வந்துட்டான்? லிவிங் டுகெதர், டீசென்டான ஒரு வார்த்தை. விபச்சாரத்தை ரொம்ப அழகாக இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப். திருமணத்துக்கு முன்னாடியும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், பிடிக்கலையா விட்டுட்டு இன்னொருத்தரோட போயிடலாம். இது வந்து மிருகம் போல ஒரு வாழ்க்கை. இதை எங்க திணிக்க வரான்? மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மனித பிறவிகளுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு விடுறான். திணிச்சிட்டு இது உங்களோட உரிமை என்று போராட வைக்கிறானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணை கண்ணியமான முறையில் ஒரு ஆணை வைத்திருக்கிறான், ஒரு பெண்ணை பெண்ணாக வைத்திருக்கிறான். இல்ல எங்களுக்கு இந்த கண்ணியம்லாம் வேண்டாம், நேற்று வரைக்கும் ஆணா இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு நான் பெண்ணாக மாறப்போகிறேன் என்று அவர்களே தங்களை தாங்களே அசிங்கப்படுத்திக்கிறார். அந்த அசிங்கத்தை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் மாதிரியே பல சைத்தான்களை உருவாக்கி வைத்து ரோட்ல வந்து போராடுறது, அல்லது மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுவது, இது மூலயமாக மக்கள்கிட்ட இருந்து அந்த அனுதாபத்தை பெறுவது, இது மூலயமாக இதை நார்மலைஸ் பண்றது. இப்ப என்ன ஆயிடுச்சு? மனிதனா இருந்த அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக கொண்டு வந்து அதோட நிறுத்த மாட்டான், மிருகத்தோட கேவலமான ஒரு லெவலுக்கு தருவான். சமீபத்தில் பார்த்தோம், கள்ளக்குறிச்சியில் 20 பேர் சாராயம் குத்தி செத்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கள்ளச்சாராயங்கள் வார்த்தை சேர்த்துக்கிட்டாங்க, அது விஷச்சாராயம். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப அதை குடிச்சா எனர்ஜி கிடைக்கிற மாதிரி. அதாவது பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தார்கள் தெளிவா பேசுறாங்க, என் கணவன் வந்து இந்த சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. கீழே நியூஸா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், எப்படி போடுறான்? விஷச்சாராயம் குடிச்சு செத்து போட்டாங்க, அது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. அது என்ன நீங்க சொல்ல வரீங்க? மனிதர்களை அந்த சிந்தனை திறனை அப்படியே மழுக செய்யறோம். அதுதான் இதோட வேலை. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம் பண்ணி இருக்கிறான். அதை ஹலால் பண்ணி அதை நார்மலைஸ் பண்றது. இப்ப என்ன நடக்குது? மனிதனா, அட்லீஸ்ட் நீ முஸ்லிமா வாழ விடலன்னா கூட பரவாயில்ல, ஓ மனிதனா வாழ விடணும்ல, அதையும் எடுத்து மிருகத்தை போல வாழ விடும். அதனால்தான் இந்த குர்ஆனோட பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சூரா என்னது? அல் பக்ரா. கடைசி இருக்கக்கூடிய சூரா அன்னாஸ். என்ன இது இன்டெரக்டா சொல்ல வருது? மிருகமா இருக்கக்கூடிய இந்த மனிதனை, அதாவது பக்ரானா மிருகம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆன் பண்படுத்தி அன்னாஸ் மனிதனாக அவன் வெளியே கொண்டு வரும் இந்த குர்ஆன். ஆனால் மீண்டும் ரிவர்ஸ் கொண்டு வரும். மிகப்பெரிய ஒரு நியமத் இஸ்லாம். நம்ம ஏன் இப்ப இதெல்லாம் ஈடுபடுறது இல்லை? இஸ்லாம் தடுத்துச்சு, அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அந்த நியமத்தை அவங்களை பார்க்கிறப்ப நம்மளால உணர முடியுது. அதான் அல்லாஹ் சொல்றான், அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மேலும் நான் இந்த இஸ்லாத்தை கொண்டு நான் திருப்தி அடைந்து விட்டேன். இதுல இருந்து என்ன? நாமும் இந்த இஸ்லாத்தை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான், நாம் திருப்தி அடையணும். அதனால்தான் காலை மாலை திக்ருகள்ல ஒரு திக்ர் என்ன இருக்கு? ரதீது பில்லாஹி ரப்பன் வ இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலன் சொல்றோம்.
3 தடவை. காரணம் இதுதான். நான் அல்லாஹ் மீது திருப்தி கொண்டு விட்டேன் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தின் மீது நான் திருப்தி கொண்டு விட்டேன், அந்த மார்க்கத்தின் மீது திருப்தி கொண்டு விட்டேன், இந்த நபி மீது திருப்தி கொண்டு விட்டேன். நபி என்னென்ன சொன்னாங்களோ அதில் நான் திருப்தி கொண்டு விட்டேன். நான் செய்யறனோ இல்லையோ அது 2வது விஷயம். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சா, நான் திருப்தி கொண்டு விட்டேன். அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், காலை தூங்கி எந்திரிச்சு போகவும் தூங்க போறப்ப. அடுத்த ஆயத்து வகௌலுஹு தஆலா குல் யா அய்யுஹன் நாஸு இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி ஃபலா அஅபுதுல் லதீன தஅபுதூன மின் தூனி فلا تعبدون من دون الله ولكن اعبدوا الله الذي يتوفاكم. இப்ப நம்ம இந்த மார்க்கத்தில் உறுதியா இருக்கிறப்ப இந்த குஃபார்களும் முனாஃபிகீன்களும் சந்தேகத்தை உண்டாக்குவாங்க. என்ன பழமைத்துவமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த காலத்துக்கு இதெல்லாம் செட் ஆச்சு, இன்னைக்குமா இதெல்லாம் செட் ஆகும்? பழமைவாதிகளாகவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னைக்கு எப்படி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது? அன்னைக்கெல்லாம் குதிரையில போனாங்க, நீங்க இன்னைக்கு கார்ல போறீங்கல்ல. அன்னைக்கெல்லாம் 2 துண்டை போட்டுக்கிட்டாங்க, நீங்க சட்டையை போட்டுக்கிட்டீங்க. அன்னைக்கு மைக்ரோஃபோன் இருந்துச்சா? எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா மார்க்கத்தை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்கன்ட்டு பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, குஃபார்களும் முனாஃபிகீன்கள். அவர்களுக்கு தான் இந்த பதில். என்ன அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி, என் மார்க்கத்தின் மீது உனக்கு சந்தேகம் இருந்தால், என் மார்க்கத்தின் மீது உனக்கு சந்தேகம் இருந்தால், ஃபலா அஅபுதுல் லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹ் வலக்கின் அஅபுதுல்லாஹ், நீ என்னத்தை வணங்குறியோ அதை நான் வணங்க மாட்டேன். அவன் என்னத்தை வணங்குவான்? ஒண்ணு ஏதாவது மதத்தை சார்ந்தவனா இருப்பான், சரியா? அல்லது எனக்கு மதமே கிடையாது, கடவுளே கிடையாது, நான் நாத்திகர் என்று சொல்லக்கூடியவனா இருப்பான். 2 தான் ஆப்ஷன். பொதுவாக மதத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க மதமும் அந்த பழமைத்துவத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு மற்ற மதத்தை பற்றி பேசிக்கிட்டு நார்மலாக விட்டுருவாங்க. ஆனால் யார் தெரியுமா ரொம்ப இப்படிதான் பேசுவாங்க? யார் அந்த மதத்துக்காரங்க தான் இருப்பாங்க, ஆனால் அந்த மதத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெட்டி வந்துட்டு நாங்களாம் ஏத்தியஸ்ட், அது நாங்கள் தீக்கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் தான் நம்மளை பார்த்து, அவர்களை பார்த்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க எல்லாமே அப்படிதான். நம்ம தான் என்ன பண்றோம், எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் இது மார்க்கத்தில் உறுதியா இருக்கிறோம், நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் என்ன நாத்திகர்கள் டீசெண்டா சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு யார் தெரியுமா? கடவுள் மனோ இச்சை தான். தன் மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுவாங்க. மனம் போன போக்கு, மனம் போன வாழ்க்கை அப்படிலாம் போடுறான் பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ்ல, இதுதான் அது. தன் மனம் என்ன சொல்லுதோ அதுதான். என் மனம் தான் எனக்கு ஜட்ஜ், முடிஞ்சு போச்சு. வேற யாரும் என்னை திணிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் வைக்கிறது தான் சட்டம், மை லைஃப் மை ரூல்ஸ், நான் வைக்கிறது தான் சட்டம். இப்ப என்ன ஆகுது, இவர்கள் தங்களை தாங்களே கௌரவமாக என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்களாம் ஏத்தியஸ்ட், நாத்திகர்கள். உண்மையான நீங்க நாத்திகர் கிடையாது. மனோ இச்சை உன்னோட மனோ இச்சையை பின்பற்ற, அல்லது வேற ஒருத்தரோட மனோ இச்சையை நீ பின்பற்ற, அவ்வளவுதான். உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று உன்னோட மனோ இச்சையை பின்பற்றாய், அல்லது வேற யாரோ ஒருத்தவனோட மனோ இச்சையை பின்பற்றாய். இந்த தவிர வேற 3rd ஆப்ஷன்லாம் கிடையாது. நாங்கள் யாரையும் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் சுயமா சிந்திக்கிறோம், நாங்கள் தான் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடியவர்களுடைய நிலைமை எல்லாம் இப்படிதான். ஒன்று உன்னோட சிந்தனையை பின்பற்றுவ, உன்னோட மனோ இச்சையை பின்பற்றுவாய், அல்லது வேற ஒருத்தரோட மனோ இச்சையை நீ கடவுளாகி பின்பற்று, அவ்வளவுதான். அவங்களுக்கு சொந்த புத்திலாம் கிடையாது. இப்ப இவர்களை பார்த்து நீ வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லுமாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டுட்டு வலக்கின் அஅபுதுல்லாஹ் அல்லதி யதவஃபாக்கும், உங்களையும் என்னையும் மரணிக்க வைக்கிற அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லிட்டு வந்தது. முடிஞ்சு லக்கும் தீனுக்கும் வலிய தீன், என் வழி எனக்கு, உன் வழி உனக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, லக்கும் தீனுக்கும் வலிய தீனை போய் உதாரணத்துக்கு ஒரு முஸ்லிம் கூப்பிடுறோம், தொழுவாங்கன்னு கூப்பிடுறோம், அவன் தொழுவ மாட்டான்.
லக்கும் தீனுக்கும் வலிய. அந்த குஃபார்களுக்கு வைக்கக்கூடிய இந்த லக்கும் தீனுக்கும் வலிய தீன இன்னைக்கு நம்ம சமுதாயம் நமக்கே வச்சுக்கிச்சு. ஹிஜாப் போடுமா, கொஞ்சம் கோசாவா இருங்க, லக்கும் தீனுக்கு அல்லாவே சொல்லிட்டா லக்கும் தீனுக்கு வலி லா இக்ராஹ ஃபித்தீன். 4 ஆயத்துகள் மனப்பாடம் வச்சுக்குவாங்க இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள்லாம். லா இக்ராஹ மார்க்கத்தில் அந்த ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. நீங்க எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க? இது எதுக்கு வச்சாங்க? யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு வர சொல்லக்கூடாது. இஸ்லாத்தில் இருக்கிறவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிள்ளைகளை அடிச்சு தொழுவைங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது தவறான புரிதல். எந்த இடத்துல எதை வைக்கிறதுன்னு தெரியாம இன்னைக்கு குழம்பி போய் இருக்கிறோம். அடுத்த ஒரு ஆயத்து, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்கள் ரசூல் மீது ஈமான் கொள்ளுங்கள். அப்படி ஈமான் கொள்றதுனால என்ன உங்களுக்கு பிரயோஜனம்? யுக்திக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மத்தி, 2 ரஹ்மத்துகள் கிடைக்கும். வயஜ்அல் லகும் நூரன் தம்ஷூன பிஹி, உங்களுக்கு நூறு கிடைக்கும், ஒளி கிடைக்கும். தம்ஷூன பிஹி வயக்ஃபிரு லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், உங்களுக்கு அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு கிடைக்கும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், இரவுல பாவம் செய்வான், பகல்ல பாவம் செய்வான், தனிமையில பாவம் செய்வான், கூட்டத்தில் பாவம் செய்வான். அப்படிதான் அல்லாஹ் படைத்து இருக்கிறான். அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான், 100 கொடுப்பான், ஒளியை கொடுப்பான். ஒளி என்றால் இது துனியாவில் நேர்வழி இஸ்திகாமத்தோட போகிறதுக்கு ஒரு வழியை தருவான். நாளைக்கு மறுமையில் அந்த மீசானில் நடக்கிறப்ப, சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலத்தில் நடக்கிறப்ப அவங்கவுங்க ஈமானுக்கு தகுந்த மாதிரி ஒளி கிடைக்கும். முனாஃபிகீன்களுக்கு ஒளி கிடைக்காது. முனாஃபிகீன்களுக்கு ஒளி கிடைக்கவே கிடைக்காது. அங்கதான் தெரிஞ்சுக்கலாம், இவர் நம்ம கூட தானே இருந்தாரு, அப்பதான் தெரியும் இவர் முனாஃபிகீன். இதெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க, கேள்வி பதிலெல்லாம் அதெல்லாம் பாஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போறப்ப மாட்டிக்குவாங்க முனாஃபிகீன். குஃபார்கள் முடிஞ்சு ஃபர்ஸ்டே ஃபில்டர் அவுட். முனாஃபிகீன்கள் நம்ம கூடயே வருவாங்க, அந்த பாலத்தில் மாட்டிக்குவாங்க. ஒளி இருக்காதவங்களுக்கு கேட்பாங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒளியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. கொடுக்க முடியாது, அல்லாஹ் அப்படியே ஆக்கவே இல்லை. அடுத்து வந்து ஒரு ஹதீஸ் வந்து உதாரணம் காமிக்கிறாங்க. இந்த ஹதீஸோட சுருக்கம் என்ன? பெரிய ஹதீஸ். இதோட சுருக்கம் என்ன அப்படின்னாக்க, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேலை கொடுக்குறான். ஃபஜ்ர் டைம்ல இருந்து அல்லது காலை நேரங்கள்ல இருந்து லோர் நேரம் வரைக்கும் யஹூதிகள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஒதுக்கிறார். அதாவது ஒரு நன்மை கிடைக்கும். அடுத்து லோஹர் நேரத்திலிருந்து அசர் நேரம் வரைக்கும் கிறிஸ்துவர்கள் நஸ்ரானிகள் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு ஒதுக்கிறார் கிடைக்கும். அடுத்து அந்த அசர் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் முஸ்லிம்களாகிய நீங்கள் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். உடனே இதை பார்த்துட்டு யஹூதிகளும் நஸ்ரானிகளும் கோபமாடுறாங்க. நாங்கள் தானே அதிக வேலை செஞ்சோம், அதிக அமல் நாங்கள் செஞ்சோம், அதனால எங்களுக்கு குறைவான கூலி. இவர்கள் குறைவான வேலை செஞ்சுட்டு அதிகமான கூலியை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, ஃபதாலிக ஃபத்லி, இது என்னோட ஃபத்ல், என்னோட தனித்துவம் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது. உதீஹு மன் யஷா, நான் யாருக்கு வேணாலும் அது கொடுப்பேன். அப்புறம் நல்லா சொல்றாங்க இல்லையா, தாலிக ஃபத்லுல்லாஹ் யுதீஹி மன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு என்ன நாடுறானோ கொடுப்பான். சிலருக்கு அதிகமாக கொடுப்பான், சிலருக்கு கம்மியாக கொடுப்பான். கொடுக்கறது அல்லாஹ். ஸோ அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்களுக்கு நான் முஸ்லிம்களுக்கு நான் அதிகமாக கொடுத்துருக்கேன்னா அது என்னோட இஷ்டம். நான் யாருக்கு வேணாலும் அந்த ஃபதுலை அதிகப்படுத்தி கொடுப்பேன். ஸோ இது ஒரு பாப் என்ன, தலைப்பு என்ன? ஃபதுல் இஸ்லாம், இஸ்லாத்தோட தனித்துவம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இஸ்லாத்தில் இஸ்லாம் ஏன் தனித்துவமா இருக்குன்ட்டு முதலாயத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதை கேள்வி கேட்டால் அந்த குஃபார்களுக்கும் முனாஃபிக் என்ன சொல்ல வேண்டும், முனாஃபிக் கேள்வி கேட்க மாட்டான், குஃபார்களுக்கு என்ன சொல்லணும்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருந்தால் என்ன நன்மை, ரசூலை பின்பற்றும் மூலமாக என்னென்ன நன்மைகள் பார்த்தோம். அதே போல ஃபதுல், அல்லாஹ்வோட ஃபதுல், நம்மளுக்கு 2 கூலிகள் கிடைக்குது, அவர்களுக்கெல்லாம் 1 கூலி தான் கிடைச்சது பார்ப்போம். அடுத்த ஒரு ஹதீஸ், قال صلى الله عليه وسلم أحب الدين إلى الله الحنيفية السمحاء.
அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச தீன் என்ன அப்படின்னாக்க அல் ஹனிஃபியதி அஸ்ஸமஹா. ஹனீஃபியா பிடிச்சது. ஹனிஃபியா, ஹனஃபியா கிடையாது, ஹனிஃபியா. ஹனஃபியா என்றால் இமாம் அபூ ஹனீஃபாவோட மத்ஹப். ஹனிஃபியா என்றால் இஸ்லாம். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிக்கீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் இப்ராஹிமோட மார்க்கத்தை பின்பற்றுங்கள். இந்த இப்ராஹிமோட மார்க்கம் தான் ஹனிஃபியா. அஸ்ஸமஹா அப்படின்னாக்க இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இலகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை ரொம்ப இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பிரயாணத்தில் இருக்கும், தொழுகை சுருக்கலாம், உடம்பு முடியல, நோம்பு விட்டுடலாம். என்ன 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 கஷ்டம் இந்த மார்க்கத்துக்கு? அத்தீன் யுஸ்ரா. மார்க்கம் ரொம்ப இனிமையான, ரொம்ப ஈஸியானது. எந்த ஒரு ஹஜ்ஜி காசு இருந்தா கடமை, உடல்ல குவத்து இருந்தா கடமை. காசு இல்லையா இருந்துக்கலாம், உங்களுக்கு கடமை கிடையாது. பெர்மனண்டா ஒரு நோய் வந்துருச்சு, நோம்பு பெர்மனண்டாவே விட்டுருலாம், அதுக்கான கஃபாரத் பண்ணிக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு நின்றுட்டு தொழ முடியல, உட்காந்து தொழலாம், உட்காந்து தொழ முடியல படுத்துட்டு தொழலாம், படுத்துக்கிட்டாலும் கையாட்ட முடியல அட்லீஸ்ட் அந்த கண் பண்ணலாம், அதுவும் முடியல, கோமால கிடக்குறாங்க, கேள்வி கணக்கு. ரொம்ப இலகுவான இந்த தீனுல் இஸ்லாத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் சமஹாக்கு அர்த்தம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடித்த மார்க்கம் ஹனஃபியா அப்படின்னு சொல்றாங்க. ஹனீஃபியா, ஹனீஃபியா நீ கஸ்ரா ஜேர்ல வரும், ஜேர். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமோட மார்க்கம் என்று இதுக்கு பேர் வைத்திருக்கிறான்? இதை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மோட தந்தை. இப்ராஹிம் இப்படிப்பட்டவர்கள், அது என்ன, நம்ம அத்தஹியாத்துல என்ன ஓடுறோம் கடைசியில, அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மது ஓதுறோமா, தரூத் இப்ராஹிம். அது நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? எங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குடும்பத்தார்களுக்கும் இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமோட குடும்பத்தார்களுக்கும் எப்படி நீ அருள் கொடுத்தாயோ, எப்படி நீ பரக்கத் செய்தாயோ, அதே போல இவங்களுக்கும் கூடிய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன் வைத்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர் ஹலீலுல்லா. இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்தஹத இப்ராஹீம ஹலீலா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக எடுத்துக்கிட்டார். காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் மேல இவ்வளவு ஒரு பாசம், இவ்வளவு ஒரு நேசம்? எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள் இல்லையா? எத்தனையோ நபிமார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, யூசுப் இருந்தாங்க, யாக்கூப் இருந்தாங்க, யார் யாரோ இருந்தாங்களே. இப்ராஹிம் அவர்களை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இப்படி ஒரு தனித்துவத்தை படுத்தி வைக்க வேண்டும்? ஏனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மா கான இப்ராஹிம் யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யஹூதியும் கிடையாது, நஸ்ரானியும் கிடையாது. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், ஆனால் அவர் ஒரு ஹனீஃப். ஹனீஃப் என்றால் நேரா நிற்கக்கூடிய, எந்தவித சாய்வலும் கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். அப்படி சொல்லிக்கலாம், நோ காம்ப்ரமைஸ். மார்க்கம் வந்து விட்டால் காம்ப்ரமைஸே கிடையாது. கொஞ்சம் விட்டு கொடுப்போம், கொஞ்சம் இதில் சமரசம் செய்வோம், கொஞ்சம் அதில் கொஞ்சம் இது ஸ்ட்ரைட். அதான் ஹனீஃப்னாக்க அந்த நிழல் இருக்கும் பாருங்க, சூரியன் வெளிக்கிற நிழல் எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், சாய்ஞ்ச நிழல் கிடையாது. பகல்ல சூரியன் உச்சியில் இருக்கின்ற அதுதான் ஹனீஃப். அந்த ஹனீஃப் எப்படி சாயாதோ அதே போல இப்ராஹிம் சாய மாட்டார். அதனால இப்ராஹிம் அல்லாஹ் ஹனீஃபா என்று பட்டத்தை கொடுக்கிறார். மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன், இப்ராஹிம் யஹூதியும் கிடையாது, நஸ்ரானியும் கிடையாது. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், ஹனீஃபன் நேர்வழியில் இருந்த ஒரு முஸ்லிமாக இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கீன்களில் ஒருவராக இல்லவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இது இப்ராஹிமை 3 மதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று முனாஃபிக்கீன்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ரஹாம் ஹவுஸ் 3 மதத்துக்கு சொந்தக்காரர். யஹூதிக்கும் அவர்கள் சொந்தம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபாதர் அவர் தானே. யஹூதிகளுக்கும் அவர் சிறந்தவர், நஸ்ரானிக்கும் சிறந்தவர். அதாவது 3 மதத்தை, அதாவது இஸ்லாம், ஜுடாயிசம், யஹூதிகள், நஸ்ரானிகள், இந்த 3 மதத்தை எப்படி ஒன்று சேர்க்கறதுன்ட்டு பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா எப்படி வந்து சேர்க்கறதுன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்கெல்லாம் ஒன்னா வராங்க. அது என்ன? இவங்களும், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இஸ்லாம் மதிக்குது,
கிறிஸ்தவர்கள் மதிக்கிறார்கள், இவன் மதிக்க மாட்டான், யஹூதி மதிக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர்கள் மதிக்க மாட்டார்கள். சரி, இவங்க 3 பேரும் யார் மதிப்பாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இவர்களுக்கெல்லாம் தந்தை. ஒரு வீட்டு பிள்ளைகள், தொப்புள் கொடி உறவுகள் இவங்க 3 பேரும் போட்டுட்டு ரைட். அதனால மசூதியும் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், அவங்களோட அந்த சினிகாஜ் வழிபாடுத்தனமும் வேண்டாம். நம்ம ஒரு புதுசாக ஒரு வழிபாடு பண்ணி இப்ராஹிம் ஹவுஸ்னு கட்டுவோம். கட்டிட்டு இவர்கள் எல்லாமே, அதாவது நீங்க இவர்கள் 3 பேரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற ஒரு கான்செப்டை உள்ள கான்செப்ட் தான், அந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்க திணிக்கிறோம் ரொம்ப முக்கியம் இல்ல, உருவாக்குவோம். இது மூலியமாக என்ன ஆயிடும், இவங்களோட அசல் அகீதா, அவங்களோட எதிரி யஹூதியோ நஸ்ரானியோ கிடையாது, ஆல்ரெடி அவங்களோட அகீதா டைல்யூட் ஆயிடுச்சு, கரைஞ்சி போச்சு. முஸ்லீம் தான் பிரச்சனை. முஸ்லீம் எப்படி டைல்யூட் பண்றது? இந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த டெர்மினாலஜிஸ்ல கொஞ்சம் விளையாண்டு அப்படியே டைல்யூட் பண்ணி இவங்கெல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனதை வந்து அதை குளிர்படுத்தும், அப்படி கூல் பண்ணி எல்லாம் ஒண்ணுதான்ட்டு அகீதாவில் ஜீரோவாக்குவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சதி நடந்து கட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் ஒன்று இருக்காங்க. இன்டர்ஃபேத் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்டர்ஃபேத் மத நல்லிணக்கம். கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், அவங்களோட பண்டிகை வந்துச்சுன்னா அதையும் கொண்டாடுவோம், ரமதான் வந்தால் ரமதானையும் கொண்டாடிக்குவோம். எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ் வணங்கிட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் நம்ம அவங்களோட கடவுளை ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட வணங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் இஸ்லாம், இதான் குந்திருக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றாக்க வேண்டும் என்று முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அல்லாஹ் தெளிவாக வந்து சொல்லிட்டு, இந்த ஆயத்தை எப்படி அந்த பள்ளியில் எப்படி ஓதுவாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிக்கீன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிக்கீன். அதேதான் இப்ராஹிம், குல் ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை தான் சொல்வான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமோட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கு கட்டளை, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை, எல்லாத்துக்கும் அதான் கட்டளை. இப்ராஹிமோட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏன் இப்ராஹிம் மார்க்கம் அல்லாஹ் சொல்றான்னு பார்ப்போம் கொஞ்ச நேரம். கொஞ்சம் இன்ன இப்ராஹிம கானத் உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம்ங்கிறது ஒரு உம்மத். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் ஒரு மனிதர் தான், ஒரு மனிதர். ஆனால் அந்த ஒரு மனிதரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உம்மத்துன்னு சொல்றான், ஒரு சமுதாயம். இப்ராஹிமே ஒரு சமுதாயம். இன்ன இப்ராஹிம கானத் உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டார் இருந்தார்கள், ஹனீஃபாவாக இருந்தார்கள். வமா கான மினல் முஷ்ரிக்கீன் வலம் யகு மினல் முஷ்ரிக்கீன். அவர்கள் முஷ்ரிக்கீன்களில் ஒருவராக இருந்ததில்லை. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னி உர்சித்து பி ஹனிஃபியத்தி சம்ஹா. நான் இந்த ஹனிஃபியத்தி சம்ஹா, அதை நிலைநாட்ட தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் குர்துபி அவர்கள் இந்த ஹனீஃபாவுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப சொல்றாங்க, ஹனீஃபியா மாயிரன் அத்யானல் மக்ரூஹா. அத்யானல் மக்ரூஹா என்றால் பொய்யாக இருக்கக்கூடிய அனைத்து மதங்கள், வெறுக்கக்கூடிய அனைத்து மதங்களிலிருந்து இங்கிட்டு சாஞ்சிருப்பார், அந்த சைடு சாஞ்ச மாட்டார். இல்ல ஹக்கி தீனி இப்ராஹிம், தீனி இப்ராஹிம் மீது சாய்ந்திருப்பார். அதாவது இப்படி நினைச்சுக்கோங்க, இது மற்ற மதங்கள், இது இப்ராஹிமோட மதம், இப்ராஹிமோட மார்க்கம் இஸ்லாம். இப்ப ஹனீஃபியால நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாருனாக்க இங்கே சாய மாட்டாரு, இதுல டோட்டலா சாய்ந்திருப்பார். இப்படி ஆடிட்டு இருக்க மாட்டார், டோட்டலா சாஞ்சிட்டு இருப்பார். வேணுங்கிறப்ப இப்படியும் வேணாங்கிறப்ப அப்படியும் அப்படிலாம் இருக்க மாட்டார். அது முனாஃபிக்கின்களோட குணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இப்ராஹிமை சூஸ் பண்ணா? அடுத்த கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அந்த இப்ராஹிமையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட குடும்பத்தையும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்கள் எல்லாம் அவர்கள் செய்த தியாகம். அவர்கள் ஒரு காரணத்துக்காக செஞ்சாங்க, நம்ம காரணமே இல்லாம செய்யறோம். சஃபா மர்வா கடல்ல ஓடுறோம், நம்ம எதுக்கு ஓடுறோம்? அவங்க ஓடின ஒரே காரணம், அவங்க ஓடினதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஜம்சம் தண்ணி வேணுங்கிறதுக்காக பிள்ளைக்கு. நம்ம ஓடுறதுக்கு காரணமே இல்லையே.
குர்பானி கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? அவங்க கொடுத்தாங்க, நம்ம கொடுக்குறோம். கல்லடிக்கிறோம். எல்லாமே இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹஜ்ஜிலையோ உம்ராலையும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு விஷயம். என்ன சொல்லணும்னாக்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஓடுனாங்கல்ல அந்த நேரத்துல, எவ்வளவு மன வலியோட மன வேதனையோட ஓடுவாங்க. தனியால் கைப்பில்லை கதறிக்கிட்டு இருக்கு தண்ணிக்காக, தண்ணி எங்கேயுமே இல்லை, இங்கட்டும் அங்கட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 மலைகள் இன்னைக்கு ஓடுற மாதிரிலாம் கிடையாது. வெயில் ஒரு பக்கம், ஒரு பக்கம் கரடு முரடான பாதைகள், ஒரு பக்கம் யாருமே இல்லை. அந்த ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கதானே செய்யும். எவ்வளோ கஷ்டத்தோட கண்ணீர் சிந்திட்ட சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நடுவில் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவர்களுக்கு தெரிய இருந்துச்சுன்னா, அப்பயே உனக்கு அப்புறம், அதாவது எனக்கு அப்புறம் ஒரு சமூகம் வரும், சிறந்த ஒரு மனிதரும் வருவார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரோட கூட்டமும் வரும், கியாமத் நாள் வரைக்கும் நான் ஓடினது ஒரே காரணத்துக்காக அவர்களும் ஓடுவார்கள் என்று தெரிஞ்சால் இவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்குமா? ஜாலியாக ஓடிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா ஓடி இருப்பாங்க. இதே பாதையில முகமது நடக்க போறார், இதே பாதையில ஆயிஷா நடக்க போறாங்க, இதே பாதையில உமர் நடக்க போறாங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அதை தடுத்து வச்சிருக்க. இதுதான் அல்லாஹ்வோட ஹிக்மத். சில நேரங்களில் நம்ம வாழக்கூடிய காலத்துல சில கஷ்டங்கள் நம்ம படுவோம், ரொம்ப கஷ்டங்கள் படுவோம். பலஸ்தீன் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, இவ்வளோ கஷ்டங்கள். நாளைக்கு மறுமையில பார்க்கறப்பதான் தெரியும் அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று. அப்பதான் தெரியும். அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அதை யோசிச்சு பார்க்கணும். ஹிக்மத் இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறான். இவங்க கொடுத்துருக்கான இல்லையா? எத்தனையோ நபித்தோழர்கள் இஸ்லாம் வெற்றி ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார்களே, ஷஹீதானாங்களே. ஆல் யாசர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்துல வந்த முதல் ஷஹீத் பெண்மணி. இஸ்லாம் வெற்றி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நேற்று நம்ம பேசணும், தன் கணவருக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. எவ்வளவோ கஷ்டங்களை, எவ்வளவோ துன்பங்களை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பான். ஆனால் அதுக்கான கூலி ஹலாஸோட அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவர்கள் அனுபவித்து வாழ்ந்தார்கள் என்றால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு கூலியை அவள் கொடுக்க காத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா கியாமத் நாள்ல, அதாவது என்ன சொல்றது, ஒன்றும் சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட நற்குணங்களை பற்றி சொல்றப்ப ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எந்த அளவுக்கு தாவத்தோட பணியில் ஈடுபட்டார்கள் என்று. அது மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் இருக்கு. அதனால்தான் மில்லத் இப்ராஹிமை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். إذ قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. தன் தந்தையை பார்த்து, என் அருமை தந்தை ஷிர்க் செய்கிறார், சிலை செய்கிறார். சாதாரண ஷிர்க், சிலையை செய்து சிலையை விற்கிறார். வெறும் ஷிர்க் மட்டும் செய்யல, அதை ஆதிக்கக்கூடிய செயலை செய்கிறார். சிலையை செய்து சிலையை விற்கிறார். டைரக்ட் ஷிர்க், மறைமுக ஷிர்க், டைரக்ட் ஷிர்க். அந்த தந்தையை பார்த்து யா அபத்தி, என் அருமை தந்தையேங்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நம்ம கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏதோ ஒரு தவறு பண்றாங்க, ஏதோ ஒரு விதத் பண்றாங்க, ஏதோ அவங்கள்ட்ட உறவை முறிக்கிற அளவுக்கு அல்லது அவங்களை வெறுக்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். முஷ்ரிக்கீன்கள் சொல்றோம் அவங்களை பார்த்து. இவர்கள்லாம் முஷ்ரிக்கீன்கள்ப்பா, இவர்கள்லாம் கபூரிகள்ப்பா. யாருக்கு தான் கோபம் வராது? யாருக்கு கோபம் வராது? யோசிச்சு பாருங்க. இங்க இப்ராஹிமோட முன்மாதிரி இருக்கு. பத்தவே மில்லத்தை இப்ராஹிம் முன்மாதிரி. யா அபத்திங்கிறாங்க, என் அருமை தந்தையை. பொறுமையாக அந்த 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 தந்தைக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க. நீங்க ஏன் செவியெடுக்காத ஒன்றை, உங்களுக்கு உதவியே செய்யாத ஒன்றை, உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? யாபத் இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மின் ரஹ்மான். அல்லாஹ்விடம் இருந்து, என் அருமை தந்தையே, அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். தகூன லி ஷைத்தானி வலிய, நீங்கள் ஷைத்தானுக்கு தோழனாக போயிடுவீங்களோ என்று நான் பயப்படுறேன் என் அருமை தந்தையேங்கிறாங்க. ஆனால் அவங்க தந்தை மதிக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த ஷிர்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, உறுதியாக இருந்தாங்க.
இப்ராஹிமை கொன்னுருவோன்ட்டு மிரட்டினாங்க. ஏன்னா கடைசியா எப்ப தெரிய வந்துச்சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இனிமேல் இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லப்பா அப்படின்னு எப்ப தெரியும், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரஅ. எப்ப இவர்கள் அல்லாஹ்வுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எதிரின்னு தெரிய வந்துச்சோ அந்த தந்தையை விட்டு விலகி வந்துட்டான். தபர்ரஅ, அந்த தந்தையை விட்டு வெளியே விலகி வந்துட்டான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள் அந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும், எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அது பெரிய ஒரு ஸ்டோரி. சின்ன சிலைகள்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலைகிட்ட வந்து கம்பை கொடுத்து வச்சுட்டாங்க. பின்பு அந்த மக்கள்லாம் வராங்க, யார் இப்படி பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குறப்ப இப்ராஹிம் சொல்றாங்க, அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைக்கிறப்ப அந்த சிலைகளை எல்லாம் உடைக்கிறப்ப அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உடைக்கிறப்ப அந்த சிலைகள்கிட்ட போய் கேட்பாங்களாம், கோல அல தஅகுலூன் மாலக்கும் லா தன்திகூன், நீங்க சாப்பிட மாட்டீங்களா? உணவு படைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, உணவு எடுத்து காமிச்சு நீ சாப்பிடுங்க. அது ரொம்ப அந்த சிலைகளை வந்து ரொம்ப உதாசனப்படுத்துறாங்க. நீ சாப்பிடுங்களேன். அலா தஅகுலூன், சாப்பிட மாட்டீங்களா? மாலக்கும் லா தன்திகூன், நீங்க ஏன் உங்களால ஒண்ணுமே பேச முடிய மாட்டேங்குது? சிலைகளை பார்த்து கேட்டு கேட்டு அடி போடுறாங்க, உடைக்கிறாங்க. இப்ப இந்த மக்கள்லாம் வராங்க, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மக்கள்லாம் வராங்க. அப்ப இப்ராஹிம் கேட்கிறப்ப قال بل فعله كبيرهم, அதோ பெருசாக நிக்குது பாத்தீங்களா சிலை, அதுதான் பண்ணிச்சு சொல்லிட்டு கபீருக்கும் ஹாதா, இதுதான் பண்ணிச்சு. ஃபஸ்அலூஹும், அதுகிட்ட போய் கேளுங்க. இன் கானூ யன்திகூன், அதால பேச முடிஞ்சால் அதுகிட்ட போய் கேளுங்கன்ட்டு சொல்றாங்க. மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க தான் கையால் உருவாக்குனது, அதில் பேசவும் முடியாது, ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு மக்களுக்கு தெரியும். நீ இருக்க மக்களுக்கும் தெரியும், அன்னைக்கு இருந்த மக்களுக்கும் தெரிஞ்சிச்சு. உடனே மக்கள்லாம் கோவப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிச்சாக வேண்டும் என்று பெரிய ஒரு கூடாரத்தை உண்டாக்குறாங்க. நெருப்பு பந்தத்தை உண்டாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி அங்கே போடுறாங்க. அவன் போடுறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பாதுகாவலன். மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அனுபவிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு முன்னாடி நெருப்பு இருக்கு, இப்படி சொல்லிட்டாங்க. அல்லாஹ் விட்டுட்டான் அவங்கள. யோசிச்சு பாருங்க. நெருப்போட இயற்கை ஃபித்ரா என்னது? சுடும். அந்த இயற்கையே இப்ராஹிமுக்காக அல்லாஹ் மாத்தினான். அந்த நெருப்புக்கு சுடுகிற ஆற்றல் கொடுத்தது அல்லாஹ். தானா சுடல அந்த நெருப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கொடுத்த ஆற்றலை திரும்ப பெறத்துக்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இருக்கிறான், சலாமன் வ பர்தன் இப்ராஹிம், ரொம்ப சலாமத்தாக குழுகுழுன்ட்டு. ஏன்னா இப்ராஹிம் கிரீன் சொல்றாங்க, அது இயற்கையை மாத்தினவன் அல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, இதெல்லாம் எப்படி இல்முல் கைபை பார்த்துட்டு சொர்க்கம் நரகத்தை பத்தி நம்ம பேசுறப்ப இதெல்லாம் நிஜமாவே இருக்கா? இல்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இதுக்கு நீங்க ஒரு பிசினஸ் கிளாஸ் நடத்தினாக்க 4 காசு சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. என்னென்னமோ எதிர்த்தரப்புகள் இந்த குஃபார்கள் நம்மளை பார்த்து வைக்கிறார்கள். இதெல்லாம் லாஜிக் செட் ஆகல, வாய்ப்பே இல்லை. இது இப்படிதான் இயங்கும். ஏன்னா இப்படிதான் இயங்கும். சூரியன் மேற்கு இருந்து உதிக்கும் அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அப்படி உதிச்சால் சயின்ஸுக்கே மாற்றம் ஆயிடும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தியரியை போட்டு அது மேற்குல இருந்து உதிக்கிறதுனா மேற்குல இருந்து உதிக்கிறது பிசிக்கல் மேற்கு உதிக்கிறது இல்லை, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவது அப்படின்னு முடிச்சிட்டாங்க முஸ்லீம். காரணம் என்னன்னா அவங்களால ஒத்துக்கொள்ளவே முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தாக்க வாய்ப்பே இல்லைம்மா. நல்லவேளை குரான்ல இது வந்துருச்சு, அதனால அதை மாத்தல. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு தாவீல் பண்ணி விளக்கத்தை கொடுத்து வச்சிருவாங்க. அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கு, அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு. அந்த நம்பிக்கையில வீக்கா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. ஏன்னா இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன பண்றாங்க, தப்பிச்சிடுறாங்க, அல்லாஹ் காப்பாத்திடுறான். இனிமேல் நம்ம இங்க இருக்கக்கூடாது. அப்ப அது வரைக்கும் அவங்களுக்குலாம் குழந்தை கிடையாது.
இனிமேல் நம்ம இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அது அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஃபலம்மா அத்தஸலஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ். எப்ப இப்ராஹிம் அவர்களை விட்டு, யாரு, அந்த மக்களை விட்டும் அந்த மக்கள் வணங்குவதை விட்டும் ஒதுங்கி வாழ்கிறார்களோ, இத்திஸால், இதுல இருந்தா முஅ்தஸிலாங்கிற அந்த வார்த்தை வந்தது, அது வேற. இத்திஸால் என்றால் ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல இருந்து தனியா போயிடுறது, இதான் இத்திஸால். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தை விட்டு, அந்த ஷிர்க் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டு இத்திஸால் பண்ணி தனியா போயிடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலம்மா அத்தஸலஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப வகுல்லன் ஜஅல்னா நபிய்யா. எப்ப அப்படி இத்திஸால் பண்ணிட்டு போனார்களோ அவர்களுக்கு நாங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையும் கொடுத்தோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, எந்த பகுதியில் அநியாயங்கள் நடக்குதோ, அது ஷிர்கா இருந்தாலும் சரி, குஃப்ரா இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் தன் மார்க்கத்தை பின்பற்ற முடியவில்லையோ அதிலிருந்து வெளியே வர வேண்டியதுதான் சுன்னத்தான காரியம். இன்னும் சில நேரங்கள் அது ஃபர்லா ஆயிரும். ஏன்னா அங்க நம்ம இருந்தோம்னா நம்மளும் சேர்ந்து அப்படி ஆயிரும். அது மூலயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை கொடுப்பான். குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானா இல்லை, இதான் ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க. இப்ப ஹிஜ்ரான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. எவ்வளவு கஷ்டத்தோட போயிருப்பாங்க. சொந்த ஊரு, சொந்த வீடு, சொந்த பிசினஸ் இதா இருந்தாலும் விட்டோம், எல்லாத்தையும் வித்துட்டு அல்லாஹ் சொல்லிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக மதீனாவை நோக்கி போனாங்க. ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட, கையில சாப்பிட்றதுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்லை. மதீனால போய் அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி கொடுத்தானா இல்லை? கொடுத்தானே. காரணம் இதில் இருக்கக்கூடிய பரக்கத், இந்த ஹிஜ்ரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத். அதனால அல்லாஹ் குறிப்பா இங்க சொல்றான், அல்லாஹ் நான் அவர்களுக்கு அருள் கொடுத்தேன், நான் முடிஞ்சு போயிருக்கும், புரிஞ்சிருச்சு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலம்மா அத்தஸலஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் வஹப்னா லஹு. எப்ப அவர்களை விட்டு வெளியேறினார்களோ வஹப்னா லஹு, அவர்களுக்கு நாங்கள் அருள் கொடுத்தோம், இஸ்ஹாக வ யாக்கூப். இது மட்டும் நம்ம முடிச்சுக்குவோம், அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். இப்ப இது மட்டுமா இப்ராஹிம் பண்ணது இல்ல, அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டளை, அவர்கள் மக்கால போய் விடுவோம். இன்னைக்கு இருக்க மக்கா மாதிரி அன்னைக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்ப கைப்பிள்ளையையும் தன் மனைவியையும் தனியாக அந்த இடத்துல விட்டுட்டு வராங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரே காரணத்துக்காக. அதை புரிந்து கொண்டார்கள் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா கேட்கிறாங்க கணவரிடம், பதில் சொல்லல. இது அல்லாஹ்வோட கட்டளையா என்று கேட்டோன எப்ப ஆம் அல்லது தலையாட்டுறாங்களோ அப்ப ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு அல்லாஹ் போதுமான, அவனே எங்களுக்கு பார்த்துக்குவான்ட்டு அமைதியாக. இப்ராஹிம் மட்டும் தியாகம் பண்ணவில்லை இந்த மார்க்கத்தை மீளோமாக்கிறதுக்காக, அவரோட மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்ணார், குடும்பமே தியாகம் பண்ணிச்சு சொல்ல போனார். அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெருசா வராங்க, தவமாய் தவழ்ந்த பெற்ற பிள்ளைங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த பிள்ளையை அறுத்து பலியிடணும்ட்டு அல்லாஹ் சொல்றான். யோசனைலாம் கிடையாது, பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்க இது மாதிரி விஷயம், நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. அந்த பிள்ளையோட தியாகத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்லிட்டானா பண்ணிருங்க அப்படின்ட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ் பெருமையாக பேசுறான். அதனாலதான் இந்த குடும்பத்தை எல்லாம் இவ்வளோ நேசிக்கிறான். அப்புறம் காபத்துல்ல இவ்வளோ தியாகங்கள், முழுக்க தியாகங்கள், சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கட்ட சொல்றான். 2 பேரும் தந்தையும் மகனும் காபத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டுறப்ப என்ன வார்த்தை சொல்லி கட்டுறாங்க தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். காபத்துல்லா கட்டுறது அல்லாஹ்வோட கட்டளைக்கு இணங்கி அல்லாஹ்வுக்காக கட்டுறாங்க. அவங்களுக்காக வீடு கட்டல, அல்லாஹ்வுக்காக கட்டுறாங்க. அல்லாஹ் சொன்ன அமலை செய்கிறார்கள், செஞ்சுட்டு இந்த அமலை கபூல் செய்ய அல்லாஹ்ன்ட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார். ஹலீலுல்லாஹ், குடும்பமே தியாகம் செய்த குடும்பம், இவ்வளோ ஒரு தரஜத்தில் இருக்கக்கூடிய குடும்பம். அல்லாஹ்வோட நபி ரசூல், இவர்களோட குடும்பத்தினர்கள் தான் எல்லாம் ரசூலாக வரார்கள், நபியாக வராங்க.
இறுதியா வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். அப்பேற்பட்ட அந்த நபியோட மகனும் காபத்துல்லா அல்லாஹ்வுக்காக கற்றப்ப யா அல்லாஹ் கபூல் செய்ய அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய அமல்களை எவ்வளவு கபூலியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அவர்கள் மாதிரிலாம் தியாகம் நம்ம செய்யல. ஆனால் ஏதோ நம்மளால முடிஞ்சது செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏதோ முடிஞ்சது தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு தாவத்தை பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்ம பண்றோம். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட கபூலியத்துக்கு யா அல்லாஹ் இந்த அமலை கபூல் செய், யாரா என் பேச்சை கபூல் செய், என் செயலை கபூல் செய்யிட்டு நம்ம எந்த அளவுக்கு நாம் கேட்கணும். நாம் எந்த அளவுக்கு கேட்கணும். என்னமோ செஞ்சிட்டோம்னா டிஃபால்ட்டா நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்ல உள்ள மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் படிப்பினைகள். இந்த ஆயத்துக்கள் எல்லாம் வாசித்து போறதுக்காக நம்ம இங்க உட்காரல. இதுல இருந்து நம்ம கட்ட படிப்பினைகள். கடைசியா ஒரே ஒரு ஆயத்து, இதுக்கப்புறம் ஒரு பிரேக் 10 நிமிஷம் எடுத்துக்குவோம். இதெல்லாம் இருக்குதுங்க. இவ்வளோ தியாகங்கள் பண்ண இப்ராஹிம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியா சொல்றான் பாருங்க, கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம்கிட்ட உங்களுக்கு நல்ல முன்மாதிரிகள் இருக்கு. எவ்வளவோ முன்மாதிரி இருக்கா இல்லையா? அவங்களோட தியாக குணமா இருக்கட்டும், அவங்களோட அர்ப்பணிப்பா இருக்கட்டும், அவங்களோட தாவத் பணியா இருக்கட்டும், எவ்வளவோ இருக்கு. அல்லாஹ் இதுல ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ்க்கு பிடிச்சது மட்டும்தான் கடைசியா பெஸ்ட்னு சொல்லுவோம். நம்மளும் அப்படித்தானே. 10 மாணவர்கள் இருந்தாக்க பெஸ்ட்னா ஒருத்தர் தான். எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா பெஸ்ட்னா ஒருத்தவர். அதே மாதிரி இத்தனை குணாதிசயங்களில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை தான் அல்லாஹ் இங்க சொல்லுவான். இப்ராஹிம் கிட்ட உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இருந்தும் இப்ராஹிம் கூட இருந்தவர்கள்ட்ட இருந்தும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இஸ் காலு லி கௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதூன் மின் தூனில்லாஹ். அவர்கள் தன் மக்களை பார்த்து, தன் சமூகத்தை பார்த்து, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த போலியான விஷயங்களிலிருந்தும் நாங்கள் உங்களை வெறுத்து ஒதுங்குகிறோம் அப்படின்ற பரா. அல் வலா வல் பரா. வலா என்றால் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது, அல் பரா என்றால் அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது. அந்த பரா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்கள்ட்ட இருந்து நாங்க விலகிட்டோம். அது மட்டுமல்ல, கஃபர்னா பிக்கும், உங்களை நிராகரித்து விட்டோம். நீங்கள் யாரை வேணாலும் இருந்துக்கோங்க, என் தந்தையா இருந்துக்கோங்க, தாயா இருந்துக்கோங்க, உறவினர்களா இருந்துக்கோங்க, என்ன வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களை நிராகரித்து விட்டோம். கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வ பைனக்கும் அல் அதாவா, எங்களுக்கும் உங்களுக்கும் பகைமைத்துவம் ஆரம்பித்து விட்டது. வல்பகுதா, வெறுப்பு ஆரம்பித்து விட்டது. இஸ்லாம் சொல்லுவாங்க, இஸ்லாமிய மார்க்கம் வெறுப்பை பேசாதுங்க அப்படின்ட்டு. இல்ல, அது வலா வல் பரா. அல்லாஹ்வுக்காக நேசிப்போம், அல்லாஹ்வுக்காக வெறுப்போம். அப்படின்னா வெறுப்பை பேசாது. பதில் போல நடந்தது என்ன? ஹுனைன் போல நடந்தது என்ன? ஃபத்ஹுல் மக்கால நடந்தது என்ன? இது போலியான ஒரு தாவத். வெறுப்பை பேசாதுங்க. ரொம்ப அப்படியே மேலா இதெல்லாம் சும்மா ஹக்கா பேச வேண்டும், ஹிக்மத்தோட பேச வேண்டும். வபதா பைனனா வ பைனக்கும் அல் அதாவத் வல் பகுதா, எங்களுக்கும் உங்களுக்கும் அதாவா, வெறுப்பும் பகைமையும் ஆரம்பித்து விட்டது. அபதா, கடைசி வரைக்கும். எப்ப? ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது வரைக்கும் நீங்களும் ஒன்று கிடையாது. இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைதான் உயர்ந்த குணம் என்று சொல்கிறான். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். உஸ்வத்துல் ஹசனா என்றால் இதுதான். அந்த வலா வல் பரா இல்லாம தௌஹீத் கிடையாது. வலா வல் பரா இல்லாம தௌஹீத் கிடையாது. போலி சித்தாந்தங்களை, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சித்தாந்தங்களையும் வெறுத்து ஒதுக்குற வரைக்கும் கஃபர்னா பிக்கும் தௌஹீதை நிலைநாட்ட முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய் ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ், யார் தாகூத்தை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை மட்டும் நம்புகிறார்களோ ஃபக்கத் தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர்கள் தான் உறுதியான அந்த உஸ்கா, அதில் உறுதியான அந்த வேரில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள். இதுதான் வலா வல் பரா.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியது. இதை பார்த்துதான் ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா என்று சொல்கிறார். எதுக்கும் சாயக்கூடியவர் அல்ல, சமரசம் செய்யக்கூடியவர் அல்ல. தீபாவளி வந்தால் அவர்களுடன் சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறவர் அல்ல. கஃபர்னா பிக்கும், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதுக்காக கொண்டாடுறீங்க எனக்கு தெரியும். சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது கிடையாது, இதெல்லாம் கிடையாது. கஃபர்னா பிக்கும், இதுதான் இஸ்லாம், இதுதான் தூய்மையான ஒரு இஸ்லாம். الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله به الأمة وجاهد في الله حق جهاده ونحن على ذلك من الشاهدين. நமக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொத்துக்களை நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். யோசிக்கலாம், என்ன ரசூலுல்லாஹோட சொத்து? அதாவது ஒரு முறை மதீனாவில் ரசூலுல்லாஹோட வஃபாத்துக்கு அப்புறம் மக்கள்லாம் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தாங்க, மார்க்கெட்டில் பிஸியாக இருந்தாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கனாக்க, மஸ்ஜித் நபவியை கை காமிச்சு, இங்கே ரசூலுல்லாஹோட சொத்துகள் பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கு, நீங்கள் என்னன்னாக்க மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா சொத்து பிரித்து கொடுக்குறதுனா சாதாரண விஷயமா? எவ்வளோ சொத்து தேரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் நான் அப்படி தானே, அந்த இடத்துல சொத்து பிரித்து கொடுக்கப்படுறாங்கனாக்கா போய் நிற்க மாட்டோம். எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா போய் ஃபஸ்ட்டாக நிற்க மாட்டோம். அது மாதிரி மக்களும் ஓடுறாங்க, எப்படியாவது சொத்தை வாங்கிடணும் நம்ம அப்படின்ட்டு. எந்த ஸ்பீடில் ஓடினாலும் ஸ்பீடில் வந்துடுறாங்க. வந்துட்டு அபூ ஹுரைரா கேட்குறாங்க, என்ன திருப்பி வந்துட்டீங்கன்ட்டு. எங்கே சொத்து பிரித்து கொடுக்குறாங்க? ஒன்றுமே கொடுக்கலையே பள்ளிவாசலில் அப்படிங்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா கேட்குறாங்க, அங்கே என்ன பார்த்தீங்க? அப்போ சொல்கிறாங்க, ஒருத்தவங்க தொழுதாங்க, ஒருத்தவங்க சஜ்தா செஞ்சுட்டாங்க, ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒருத்தர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தார், அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், அதுதான் ரசூலுல்லாஹோட சொத்து. எதை சொல்கிறாங்க? இந்த ஐம், மார்க்க கல்வியை அவர்கள் சொத்து என்று சொல்கிறாங்க. இதுதாங்க சொத்து, உண்மையான சொத்து. வேறு எந்த ஒரு சொத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது கபரில், ஆனால் இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் இந்த மாதிரி காசுங்களை வச்சு நம்ம மக்களை அழைத்து நாங்கள் விஷயங்கள் சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான். ரசூலுல்லாஹோட அந்த சொத்தை அனுபவிக்க வேண்டும். நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சொத்து. எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். அல்லாஹ் தேர்வெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். மார்க்க சபையில் உட்கார்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மார்க்க கல்வி சபையில் உட்கார்றது, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபையில், ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபையில் உட்கார்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எந்த அளவுக்கு என்றால், நம்ம உட்கார வந்து எந்திரிக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் நம்மளுக்கு பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்துக்காக நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தர வேண்டும். இந்த பிரார்த்தனையோடு 2வது அமர்வில் ஆரம்பிப்போம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரே ஒரு சாப்டர் தான், ஒரே ஒரு சாப்டர் தான் பார்த்தோம். அதையே சுருக்கி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து 2வது சாப்டர் என்ன அப்படின்னாக்கா, பாப் உஜூப் துஹூல் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தின் உள்ள நுழைவதோட முக்கியத்துவம், கட்டாயம். وقول الله تعالى ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. யார் இந்த இஸ்லாத்தை தவிர வேற ஒரு வழிமுறையை, வேற ஒரு மார்க்கத்தை, வேற ஒரு மதத்தை மார்க்கமாக எடுத்துக்கிட்டு வாழ்கிறாரோ وهو في الآخرة من الخاسرين, மறுமையில் அவருக்கு நஷ்டம். மறுமைக்கு நஷ்டம் அப்படின்னாக்க இந்த துனியாவில் லாபம்லாம் கிடையாது, துனியாலையும் நஷ்டம்தான், துனியாலையும் நஷ்டம்தான். மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பார். துனியாலேயே நஷ்டம், மறுமையிலேயே நஷ்டம். யாருமே நஷ்டவாளி ஆகணும்னு நினைக்க மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நஷ்டங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து கௌலி தஆலா இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் தான். தீன் இஸ்லாம், இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. وأن هذا صراطي مستقيما, இதுதான் நேர்வழி. ஏன்னா
ஃபத்தபிஉ இதை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபல் பிரிவினங்களை பின்பற்றாதீர்கள், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி என் நேர்பாதையிலிருந்து அது உங்களை பிரித்துவிடும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னாக்கா, சஹாபாக்கள் மத்தியில் ஒரு கோடு வரைஞ்சாங்க. கோடு வரைஞ்சிட்டு சைடில் பல ரோடு மாதிரி பல கோடுகளை வந்து சைடில் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு இந்த ஆயத்தை ஓடுறாங்க. இந்த நேர்பாதை இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட சபீல், என்னோட பாதை. ஃபத்தபிஉ வலா தத்தபிஉ சுபுல். சுபுல்னா சைடில் இருக்கக்கூடிய பாதை, சபீல்னாக்க சிங்குலர், சுபுல்னாக்க ப்ளூரல். ஏன்னா சிங்குலர்னா அது அல்லாஹ்வோட பாதை, அந்த நேர்பாதை இஸ்லாம். சுபுல் என்றால் பல்வேறு பாதை. சில பாதைகள் பாவமான காரியத்தில் போய் விட்டுரும், சில பாதைகள் பிதத்தான காரியத்தில் போய் விட்டுரும், சில பாதைகள் குஃப்ரில் போய் விடும், சில பாதைகள் ஷிர்கில் போய் விட்டுரும். எனவே எந்த பாதையை பின்பற்றினாலும் அது வழிகேடு தான். அதனால எந்த நேர்பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல கால முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சுபுல்னா அல் பித்அ வ ஷுபஹாத். சுபுல் என்றால் இந்த பாதைகள்னாக்க பித்அ, பிதத்துகள், வழிகேடுகள். சில வழிகேடுகள் குஃப்ரில் போய் விட்டுரும், சில வழிகேடுகள் ஷிர்கில் போய் விட்டுரும், சில வழிகேடுகள் பாவத்தோடு நின்றும். அது மொத்தம் வழிகேடு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் ஷுபஹாத், சந்தேகப்படுறது. பொதுவாக ஒரு மனிதன் ஒரு வழிகேடை நோக்கி போகிறான்னாக்க எடுத்துகிட்டு போயிட மாட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படும். உண்மைதானா, இப்படி தான் இருக்குமா, அப்படி தான் இருக்குமா, இவங்க இப்படிதான் நான் இருந்திருக்கோம், இது சாத்தியமாக இருக்குமா, இது ஒத்து வருமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். அதுக்கு மருந்து போடுற மாதிரி இன்னொரு ஷைத்தான் கூட சேர்ந்துக்கும். 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க, பெரிய ஆராய்ச்சி லெவலில் பேசுவாங்க. இப்பெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குன்ட்டு எல்லாம் டிரான்ஸ்லேஷன் வச்சு தான் ஓடிட்டு இருக்கும். இல்லை டிரான்ஸ்லேஷன் அரபி வாசகர் வச்சு தான் ஓடாது, டிரான்ஸ்லேஷன் வச்சு தான் ஓடும். அப்புறம் அது இன்னும் டெவலப் ஆகி 2-3 ஆகும், 3 நாள் ஆகும், அப்படியே சொல்லுங்க. அதனால தான் இப்போ இதான் நேர்பாதைன்னு வச்சுக்கோங்களேன். இதான் நேர்பாதை. இதிலிருந்து லைட்டாக டிவியேஷன் ஆகும் ஸ்டார்டிங்கில். இதோட ஆங்கிள் பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் டிவியேட் ஆகும், பிரச்சனை இல்லை, திருப்பி கொண்டு வந்துடலாம். ஆனால் இதில் அப்படியே பிரயாணம் செய்துகிட்டே இருந்தாங்கன்னா இதோட டெஸ்டினேஷன் இப்படியே போய் டோட்டல் அங்கே போயிடும். நேர்பாதை இங்கிட்டு இருக்கு, இது டோட்டல் அங்கே போயிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் ட்விஸ்ட் தான், பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டை திருப்பி நம்ம பின்னாடி கொண்டு வந்துடலாம் ட்விஸ்ட் பண்ணி. ஆனால் அதிலே பிரயாணம் செய்து இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே போய் டோட்டல் டெஸ்டினேஷனே மாறி போயிடும். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதையெல்லாம் பின்பற்றுறாங்க. சுபுல் அப்படின்ட்டாங்க. பித்அவும் ஷுபஹாத்தும் இருக்கக்கூடிய பாதைகள். அப்புறம் ஹதீஸ் கொண்டு வராங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். எந்த அமலை நாங்கள் செய்யாத ஒரு அமலாக இருந்ததோ அது நிராகரிக்கப்பட்ட அமலாக இருக்கும். தான் ஆரம்பத்திலையும் பார்த்துருப்போம், அலிம் அக்மல்து லக்கும் தீனக்கும். அதே போல இன்னொரு ஹதீஸ், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னா, என்னோட உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொர்க்கத்தின் பக்கம் நுழைவார்கள். இல்லா மன் அபா. காலு யா ரசூலுல்லாஹ் வமன் யா அபா. இல்லா மன் அபா, என்னை நிராகரித்தவர்களை தவிர. கால மன் அதானி தஹலல் ஜன்னா, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஒமன் அஸ்வானி ஃபகத் அபா, யார் என்னை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அபா என்றால் நரகத்துக்கு போய்விடுவார்கள். அடுத்து பாப் தஃப்சீர் அல் இஸ்லாம். இப்பதான் அசல் அது இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. ஏன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு லாஜிக்கா பார்க்க போனா இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிட்டு அதோட தனித்துவத்தை சொல்லணும். ஆனால் இங்க என்ன ஆயிடுச்சு, அதோட தனித்துவத்தை கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிட்டு இப்ப இஸ்லாத்தோட டெஃபினிஷன்
சொல்ல வராங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, அது சொல்றதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். அது சொல்றதுக்கான அந்த தளத்தை நம்ம உண்டாக்குறோம். ஏன்னா சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சிறந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்புகள் தெரிஞ்சால் பேசுறப்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால தான் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் பேசினாங்க. பேசிட்டு மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுவை தடை செஞ்சாங்க. டோட்டல் மதுவிலக்கு, டோட்டல் தடை. உடனே நிறுத்தினாங்க. குடிச்சிட்டு இருந்தவங்களாம் கையை விட்டு வாந்தி எடுத்து நிறுத்தினாங்க. காரணம் என்ன? அதுக்கு ஆயிஷா என்ன சொல்றாங்க? ஏன்னா நாங்கள் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம், சொர்க்கம் நரகத்தை பற்றி வளர்க்கப்பட்டோம், அது மேலே எங்களுக்கு ஆசை வந்துருச்சு. ஸோ இங்கே போனோம்னா நீங்கள் பண்ணக்கூடாதுனாக்கா உடனே அதை பண்ணிட்டோம். அவக்கமாப்பா இது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதோட தஃப்சீர் என்ன அப்படின்னாக்க, ஹதீஸ் ஜிப்ரீலில் வர்றது தான் இங்கே எழுதியிருக்கோம். என்னது? அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி கூறுவது, வண்ண முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று நம்புவது, துகீமு ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுக்கிறது, சூமு ரமதான் ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது, வதஹுஜ்ஜல் பைத்த இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, முடிந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இந்த 5 கடமை மூலமாக தான், இந்த கடமைக்கு மேலே தான் இஸ்லாம் இருக்குது. இதில் எந்த ஒன்று நிராகரித்தாலும் அவர் முர்த்ததாக போயிடுவார், காஃபிராக போயிடுவார், இஸ்லாத்தில் வர முடியும், இஸ்லாத்தில் அவர் இருக்க முடியாது. வஃபீஹி அன் அபீ ஹுரைரா, இன்னொரு ஹதீஸ் கொண்டு வராங்க. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்றால், பிற முஸ்லிமை தன் நாவாலையும் தன் கரத்தாலையும் பாதுகாக்கக்கூடியவர். அதாவது சலிமனா சேஃப்டி பெறக்கூடியவர். அதாவது அவர்களுக்கு இவர்கள் நாவு மூலமாகவும் கை மூலம் துன்பம் விளைவிக்காதவர். சரியா? இதில் மிகப்பெரிய ஒரு படிப்பனை இருக்கு. ஒரு முஸ்லீமோட டெஃபினேஷன் என்ன? தன் கையை இன்னொரு முஸ்லிம்களுக்கு எதிராக உயர்த்த மாட்டார், அரவணிப்பார். அதே போல நாவு, கையை கூட கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் நாவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா பெரிய விஷயம். சர்வசாதாரணமாக ஒரு அவதூறு இன்னொரு முஸ்லீம் மேலே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ ஒன்றும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போதான் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஷேர் முடிஞ்சு போச்சு. இதனால எவ்வளோ பெரிய ஃபித்னாக்கள் உம்மத்தின் நிம்மதி, இவ்வளோ பெரிய வார்னிங் பாருங்க. ஏன்னா நாளைக்கு மறுமை நாளில், நாளைக்கு கபரில், மறுமை நாள் விடுங்க, கபரில் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்கு காரணம் 2. ஒன்று, அவர்கள் இந்த வாஷ்ரூம் போயிட்டு கழுவாமல் இருக்கிறது. 2வது, புறம் பேசுவது. புறம் பேசுவது மிக பெரும் பாவம். எவ்வளோ தொழுதாலும் சரி, எவ்வளோ நோன்பு வைத்தாலும் சரி, புறம் பேசிட்டோம் என்றால் முடிஞ்சு போச்சு, அது பதிவாயிடுச்சு. யாரை பற்றி பேசுனமோ அவர் மன்னிக்காத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால்தான் பிறரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. இதே ஒரு தவறான கொள்கையை முன்வைக்கிறாரு, தவறான ஒரு கான்செப்டை கொண்டு வராரு, இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஏதோ ஒரு கான்செப்டை கொண்டு வராரு, அதை பற்றி பேசலாம். அது வாஜிப், பேசிதான் ஆகணும். அது அம்ர் பில் மஅரூஃப் வந்துடும். நல்லதை ஏவி தீயதை தடுக்கிறது. அவரை பேச விட்டால் முடிஞ்சு போச்சு, அப்படி ஆயிரும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு ஜஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த புறம் பேச ஆரம்பித்தோம் என்றால் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாங்க. அடுத்து பாப் மா ஜா ஃபி குரூஜ் அன் தஅவா அல் இஸ்லாம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இஸ்லாம் அங்கீகரித்த பெயர்களை தவிர்த்து வேற பெயர்களை நம்மளுக்கு நாமளே சுருத்தி கொள்றது என்ன நம்ம பார்ப்போம். وقالوا تعالى هو سماكم مسلمين من قبل وفي هذا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறான். ஏன்னா
وأن الحارث الأشعري ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க وأنا آمركم بخمس الله أمرني بهن நான் உங்களுக்கு 5 விஷயத்தின்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கட்டளையிட்டது என்று சொல்றாங்க. அதில் ஒன்று அஸ்ஸம்உ வத்தாஅ, கேள், அதாவது சம் என்றால் செவியெடுக்கிறது, கீழ்ப்படிவது. தா என்றால் கட்டுப்படுவது. யாருக்கு? முஸ்லிம் ஆட்சியாளருக்கு. வல் ஜிஹாது, ஜிஹாத் செய்வது. வல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா செய்வது. வல் ஜமாஅத்து, ஜமாத், முஸ்லிம் ஜமாத்தோட ஒன்றாக இருக்கிறது. فإنه من فارق جماعة قيد شبر فقد خلع ركبة الإسلام. யார் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களோட ஜமாத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாரோ அவர் இஸ்லாத்தோட அந்த ருக்குபா, அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டார் அர்த்தம். உனக்கு அவர் திரும்புற வரைக்கும் அப்ப ومن دعا دعوى الجاهلية فإنه من جث الجهنم. யார் ஜாஹிலத்தோட தாவத்தை, ஜாஹிலத்தில் எப்படி பெயர்கள் அழைத்துக் கொள்வார்களோ அந்த மாதிரி இவர்கள் பெயர்கள் அழைத்துக் கொண்டால் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஃபகால ரஜுலுன், ஒருவர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் வ இன் ஸல்ல வ ஸாம, அவர் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் சரியா? கால வ இன் ஸல்ல வ ஸாம ஃபதுஉ பிதஅவா அல்லாஹி அல்லதி ஸம்மாஹு முஸ்லிமன். எனவே முஸ்லிம்கள், முஃமினீன்கள், இபாதல்லாஹ் என்று நீங்கள் உங்களை கூறிக்கொள்ளுங்கள் அப்படின்று ரசூல் சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல நம்ம விட்டு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் பின்பற்ற முடியும். நம்மளுக்கு எல்லை மீறி சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அதுக்கு கேள்வி கேட்க போறது கிடையாது. இப்போ இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அஸம்உ வ தஆ, கீழ்ப்படியுங்கள், செவியெடுங்கள் முஸ்லிம் ஆட்சியாளருக்கு. இப்போ நம்ம முஸ்லிம் ஆட்சியாளர் கிடையாது. பிளஸ் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? உலகத்தில் இருக்க எல்லா ஆட்சியாளருக்கும் கீழ்ப்படிய வேண்டுமா? பொதுவான கருத்தாது, அப்படி கிடையாது. யார் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம் ஆட்சியாளர். யார் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டவில்லையோ, பொதுவாக ஆட்சியாளர்கள் 3 விதம். இஸ்லாத்தில் ஆட்சியாளர் 3 விதம். ஒன்று முஸ்லிம் ஆட்சியாளர். இன்னும் முஸ்லிம் ஆட்சியாளர் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னாக்க இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். மார்க்கத்துக்கு முரணான நடக்கக்கூடிய காரியங்களை தடுக்கக்கூடியவராக இருப்பார். இவர் முஸ்லிம் ஆட்சியாளர். இரண்டாவது முஸ்லிம் ஆட்சியாளர் ஆனால் பாவியா இருப்பார். என்ன பாவமா இருக்கும்? மார்க்கத்தை மாற்றது பேர் பாவம் அல்ல, அவர் பர்சனல் லைஃப்ல பாவியா இருப்பார். பொருளாதாரா இருக்கலாம், அல்லது லஞ்சம் வாங்கக்கூடியவராக இருப்பார், அல்லது தனக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுப்பார். அமீர்ங்கிற பதவி அல்லது வேற ஏதாவது பதவியை தனக்கு வேண்டியப்பட்டவர்களை மற்றவர்கள் கொடுப்பார். திறமையை முன்வைக்காமல் தனக்கு வேண்டியப்பட்டவர்களை கொடுப்பார், அல்லது லஞ்சம் வாங்கிட்டு கொடுப்பார். இப்படி இப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது காஃபிர் ஆட்சியாளர், இங்க இருக்கிற மாதிரி, பல நாட்டில் இருக்கிற மாதிரி, அல்லது இஸ்லாத்தை மாற்றக்கூடியவர், தப்தீரு ஷரியத்தை மாற்றக்கூடியவர். இவரும் கட்டுப்பட முடியாது. நீங்க இஷ்டத்துக்கு ஷரியத்தில் மாத்திட்டு இருப்பீங்க, இல்லாததை சேர்த்து கொண்டு இருப்பீங்க. கட்டுப்படுறது கிடையாது. இது 3 தான் ஆட்சியாளர். இவர்களுக்கு இந்த 2 வகையின் ஃபர்ஸ்ட் பாட்டம் இல்லையா, இவர்களுக்கு கட்டுப்பட்டாகும். அவர் என்ன செய்தாலும் சரி கட்டுப்பட வேண்டும். உம்மத்தோட நலனுக்காக, மக்களோட நலனுக்காக. அடுத்து பாருங்க அல் ஜிஹாத். ஜிஹாதுக்கு 2 இருக்கு. ஒன்று ஜிஹாது தலப், இன்னொன்று ஜிஹாது தஃபா, செல்ஃப் டிஃபென்சிவ் வார். ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாருன்னா திருப்பி அடிக்கணும். இது செல்ஃப் டிஃபென்ஸ். நம்மளா தேடி போய் சண்டை போடுறது கிடையாது. நம்மளா தேடி போய் சண்டை போடுறதுக்கு ஆட்சியரோட பர்மிஷன் வேணும். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்படிலாம் எங்கேயும் நடக்க போறது கிடையாது, நடக்காது. இது ஒரு விஷயம். செல்ஃப் டிஃபென்ஸ் இது நார்மல். இப்போ இங்கே நம்ம உட்காந்துருக்கிறோம், 4 பேர் அடிக்கிறோம், திருப்பி அடிப்போம். இது நார்மல். இது பேர் ஜிஹாது தஃபா. இன்னைக்கு பலஸ்தீன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களை அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு எந்தவித கண்டிஷனும் தேவை கிடையாது. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு எந்தவித கண்டிஷனும் தேவை கிடையாது. ஹிஜ்ரா என்றால்
குஃபார் வாழ்கிற பகுதியிலேருந்து முஸ்லீம் வாழ்கிற பகுதிக்கு போகிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நாம் பொறுப்பாக முடியாது. யார் இதை தடை பண்ணாங்களோ அவங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. நாளைக்கு கரெக்டாக பதில் சொல்லியாகணும். ஒல் ஜமாஅத்து, ஜமாஅத் என்றால் முஸ்லீம்களோட அந்த அந்த முஸ்லீம் ஆட்சியாளர் கீழே இருக்கக்கூடிய ஜமாத்தை குறிப்பிடும். இங்கே மாதிரி 10 ஜமாத்துகள் இருக்கு பாருங்க ஒரு ஊரில், அந்த 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 ஜமாத்துங்க குறிப்பிடவில்லை. இப்போ ஷேக் பின் பாஸ் இதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, மக்சூத் இந்த ஹதீஸோட மக்சூத், அதாவது தாவத்துல் ஜாஹிலியா என்று பார்த்தோம் இல்லையா, ஜாஹிலியத்தோட காலத்தில் எப்படி அழைத்தார்கள் அது சொல்றப்ப, யா அஹ்லி மக்கா, யா அஹ்ல் தாயிஃப், யா அஹ்ல் நஜத், யா அஹ்ல், அது மக்கா வாசிகளே, நஜித் வாசிகளே, தாயிஃப் வாசிகளே என்று அழைக்கிறதும் ஜாஹிலியத் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாங்களாம் உருது முஸ்லீம், நாங்களாம் இந்தியன் முஸ்லீம், நாங்களாம் சவுதி முஸ்லீம், நாங்களாம் அந்த முஸ்லீம், இந்த முஸ்லீம், நாங்களாம் உள்ளூர் முஸ்லீம், நாங்களாம் வெளியூர் முஸ்லீம், நாங்களாம் அந்த, இதுதான் தாவத்து ஜாஹிலியா. ஒரே ஒரு முஸ்லீம் தான், ஒரே ஒரு இஸ்லாம் தான், எந்த ப்ரிஃபிக்ஸும் எந்த சஃபிக்ஸும் கிடையாது. இப்போ இன்னும் கொஞ்சம் மாதிரி நாங்களாம் ஃபெமினிஸ்ட் முஸ்லீம்லாம் சொல்கிறாங்க. ஃபெமினிசம், பெண்ணியம், பெண் உரிமை, பெண் உரிமைலாம் போலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கும் பெண்ணுக்கு சம்மந்தமே கிடையாது. எப்படியாவது பெண்களை ரோட்டில் விட்டுருணும், அல்லது அந்த குஃபார்கள் எப்படி பெண்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பெண்களே ஆக்கணும். ஸோ இதுக்கு ஒரு அவங்க வார்த்தை டிஃபைன் பண்ணியிருக்கிறது ஃபெமினிசம். ஏன்னா நாங்களாம் ஃபெமினிஸ்ட் முஸ்லீம், நாங்களாம் மாடரேட் முஸ்லீம். மாடரேட் முஸ்லீம்னா இதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், இந்த வெறுப்பை சொல்லக்கூடிய ஆயுதெல்லாம் பேச மாட்டோம், யகூதிகளை வெறுக்க வேணும்னு சொல்றது இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், அதெல்லாம் பேச மாட்டோம், எம்மதம் சம்பந்தங்கிற மாதிரியா அந்த ஸ்டைலில் நாங்கள் பேசிக்குவோம். இவங்களுக்கும் விஷ் பண்ணிக்குவோம், அவங்களுக்கும் விஷ் பண்ணிக்குவோம், அவங்களுக்கும் விஷ் பண்ணிக்குவோம், எல்லாத்தோட அப்படியே ஒன்றா கலந்து உரையாடிட்டு இருப்போம். நாங்களாம் மாடரேட் முஸ்லீம், லிபரல் முஸ்லீம். அதாவது இஸ்லாத்தில் கட்டுப்பாடுகள்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க, ஆனால் யார் மனசையும் நோவடிச்சிடாதீங்க. அப்படி சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, ஆனால் பிறரை நோவடிச்சிட்டாங்க. ஏன்னா ரசூலா சொல்லியிருக்காங்க பிறரை நோவடிக்க கூடாதுன்ட்டு. எடுத்துக்குவாங்க, ரசூலா தேவைப்படுறப்ப எடுத்துக்குவாங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க, லிபரலாக இருந்துக்கோங்க, அப்படி எடுத்துக்கோங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் சுதந்திரத்தை விரும்புது. இன்னும் சொல்ல போனால் சுதந்திரத்தை தந்த மார்க்கம் இஸ்லாம். இன்னைக்கு இஸ்லாத்தில் ஒருவர் உறுதியாக இருந்தால்தான் அவர் சுதந்திரமாக இருக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஒன்று இந்த மனுஷன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வை தவிர வேற எதுக்காவது அடிமையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்றவங்கள யோசிச்சு பாருங்களேன். ஏதிசமா சொல்றவங்களா இருக்கட்டும், இந்த மாடர்னிசத்தை சொல்றவங்களா இருக்கட்டும், ஃபெமினிஸ்ட் குரூப்பா இருக்கட்டும், ஏதிஸ்ட் குரூப்பா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களா இருந்தாங்க. ஸோ ஒன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காவது கட்டுப்பட்டு. நாங்கள் அல்லாஹ்வுக்கு படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டால் சேஃப்டி. அதை தவிர்த்து வேற எவனுக்காக, வேற எந்த சித்தாந்தத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் சித்தாந்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று வரைக்கும் அது அந்த சித்தாந்தம் ஹராம்னு சொல்லியிருக்கோம், இன்னைக்கு அது ஹலால்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆணும் திருமணம் பண்றது நேற்று வரைக்கும் ஹராமா இருந்துச்சு, இன்னைக்கு அதை ஹலால்னு சொல்லிடுச்சு, போட்டு முடிஞ்சிருச்சு. அவங்க என்னைக்கு ஹலால்னு சொல்றாங்க, முடிஞ்சு வந்தது ஹலால் ஆயிடுச்சு. திடீர்னு நினைச்சா அவங்க விபச்சாரத்தை ஹலால்னு சொல்லுவாங்க, ஹராம்னு சொல்லுவாங்க. விபச்சாரம் ஹராம், ஆனால் பாலியல் தொழில் ஹலால் ஆகுது. பேர் மாற்றங்கள் அவ்வளவுதான், ஜஸ்ட் பேரை தான் மாத்தியாச்சு. மற்றபடி தொழில் அதுதான், வேலை நம்மளே தொழில்னு சொல்லி வச்சுட்டாங்க. மற்றபடி செய்யக்கூடிய ஹராம் தான், கொஞ்சம் டீசெண்டா. ஏன்னா எப்படி விவசாய தொழில், அந்த தொழில், இந்த தொழில், இன்ஜினியர் தொழில், டாக்டர் தொழில், பாலியல் தொழில், தவறு ஒன்றும் இல்லையே. இதுதான் அந்த வார்த்தைகள்ல மாத்துறது. ஸோ இப்படி சொல்றவங்க தான் நாங்களாம் மாடரேட் முஸ்லீம், லிபரல் முஸ்லீம். எங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஹுதூத் வந்துருச்சோ அங்க மனுஷனோட சுதந்திரம் முடிஞ்சு போச்சு. தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தக்ரபூஹா. நீங்கள் ஃப்ரீ, என்ன வேணாலும் சாப்பிடலாம். யோசிச்சு பாருங்க, குர்ஆன்ல ஹராம் அதிகமா இருக்கா, ஹலால் அதிகமா இருக்கா? ஹலால் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லிடுவான் அல்லாஹ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை தவிர்த்து எல்லாமே ஹலால். சாராயம் ஹராம், முடிஞ்சு போச்சு. பாக்கி எல்லா வகையான ஜூஸ் ஐட்டம்ஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ஹலால். எவ்வளோ ஆப்ஷன், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இந்த பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது, ஹராம்.
பாக்கி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். இது மாதிரி சொத்துரிமை இப்படி இருக்கு. பாக்கி எல்லாமே இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம்னா, உணவா இருக்கட்டும், ஆடையா இருக்கட்டும், ஆண்கள் பட்டாடை உறுத்தக்கூடாது, இவ்வளவுதான் கண்டிஷன். பாக்கி என்ன ஆடை வேணாலும் உறுத்தி கொள்ளலாம் ஷரியத்துக்கு உட்பட்டு. இப்ப இப்படி இருக்கிறப்ப நாம் இந்த ரப்பை பின்பற்றுறது சரியா அல்லது மனோச்சைகளை பின்பற்றுறது சரியா என்று அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் தாவத்துல் ஜாஹிலிய்யா. எந்த அளவுக்கு பின்பாஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. மக்காவாசிகள், நாங்களாம் மக்காவாசிகள், நாங்களாம் மதீனாவாசிகள், நாங்களாம் தாயிஃப் வாசிகள், நாங்களாம் நஜ்துகள் என்று சொல்றதே தாவத்துல் ஜாஹிலிய்யத்துல சொல்ல அப்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்டர் போட்டு பிரிச்சுக்கிட்டு நாங்களாம் அந்த முஸ்லீம், நாங்களாம் இந்த முஸ்லீம், நாங்களாம் அப்படி, நாங்களாம் இப்படி சொல்றது அதுவும் ஜாஹிலியத்தோட தாவத்து தான். நாங்கள் முஸ்லீம், அவ்வளவுதான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல இது நடந்திருக்கு. ஏதோ ஒரு போர்ல போருக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப அந்த அதுல இருந்து ஒருவர் முஹாஜிரின்களே வாருங்கள் அப்படிங்கிறாரு, அன்சார்களே வாருங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சரியான கோபம் வந்துருச்சு. முஹாஜிர் அன்சார் நல்ல பேர் தானே, தவறு ஒன்றும் இல்லையே. கேட்டால் நாங்கள் அடையாளத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு. ஏன்னா அடையாளத்துக்காக யூஸ் பண்ணிக்குவாங்களாம், தவறு இல்லையே. ஆனால் இதுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு அப்தால் ஜாஹிலியா வ அனா பைன அத்ஹரிக்கும், நான் இருக்கிறப்பயே, நான் உங்கள்கிட்ட இருக்கிறப்பயே ஜாஹிலியத்தோட தாவத்தை நீங்க சொல்றீங்களா என்று கோவப்பட்டார்கள். அடுத்து இந்த பாபோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்து பாப் சாப்டர் என்ன அப்படின்னாக்க, பாப் உஜூப் அத்-துகூல் ஃபில் இஸ்லாமி குல்லு வ தரக மா சவா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவது பற்றியான சாப்டர். கௌலி தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு துகூலு ஃபிஸ் ஸில்மி காஃபா, முழுமையாக, யா ஈமான் கொண்டவர்களே முழுமையாக இஸ்லாத்தின் பக்கம் நுழையுங்கள். وقوله تعالى ألم تر إلى الذين يزعمون أنهم آمنوا بما أنزل إليك وما أنزل من قبلك. முழுமையா இஸ்லாத்தில் நுழையிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் குஃப்ரை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நிஃபாக்கோட தன்மை இருக்குங்க இல்லையா, ரொம்ப மோசமான ஒரு தன்மை. காஃபிர் தெரிஞ்சிடும், பிரச்சனை இல்லை, தெளிவாக இருந்துக்கும். ஆனால் நிஃபாக்கோட தன்மை நம்மள மாதிரியே இருப்பாங்க, நம்ம கூடயே உட்காருவாங்க, நம்ம கூடயே சாப்பிடுவாங்க, நம்மளோடையே நிற்பாங்க, நம்மள கூடயே பேசுவாங்க நல்லா. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நிஃபாக் இருக்கும். அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். அவர்கள் தேவைங்கிறப்ப மார்க்கத்தை எடுத்துக்குவாங்க, தேவையில்லாதப்ப அந்த மார்க்கத்தை விட்டுருவாங்க. நம்மளோட இருக்கிறப்ப முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாத்துக்கு ஆதரவாகவும் பேசுவார்கள். அவர்களோட, இஸ்லாத்தோட எதிரிகளோட இருக்கிறப்ப இதை எப்படி அழிக்கிறதுங்கிறத பேசுவாங்க. இவங்களோட எப்படி கீழே கொண்டு வருதுங்கிறத பற்றி பேசுவார்கள். இந்த தன்மையை தான் அல்லாஹ் என்ன சொல்றான், நிஃபாக்கோட தன்மை. இது சில்மி காஃபா, நுழைஞ்ச முழுமையாக நுழைஞ்சிருங்க. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்க முடியாது. அப்படி வைத்தால் அது பெரிய தண்டனை இருக்கு. நிறைய பேர் வைத்துட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். துனியா தானே, எல்லாத்துக்கும் ஓடிடும் துனியா. அதுக்கப்புறம் ரப்புல் ஆலமீன் பிடிப்பானே, பிடிச்சி வெளியே பப்ளிக்கை கொண்டு வருவானே, அப்ப என்ன பண்ண முடியும்? எங்க ஓட முடியும்? ஓட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அலம் தர இலல் லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். நாங்கள் ஈமான் கொண்டோம், அதாவது அல்லாஹ் இறக்க விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் இறக்கின விஷயத்து மீது ஈமான் கொண்டு விட்டோம் என்று போலியா சொன்னவர்கள் பற்றி நீங்க பண்ணவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யுரீதுன அன் யதஹாக்கமு இல தாகூத். அவர்கள் தாகூத்தோட தீர்ப்பை விரும்புவார்கள், தாகூத்தின் பக்கம் தங்கள் தீர்ப்பை விரும்புவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்னைக்கு இந்த குர்ஆன்ல சூரத்துல் நிசால ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மரணத்துக்கு அப்புறம் எப்படி சொத்தை பிரிக்க வேண்டும் என்று தெளிவாக போட்டிருக்கா. எல்லாமே நாங்கள் கோர்ட்டுக்கு போனாதான் எங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு போடுறது, அது தாகூத். அல்லாஹ்வை தவிர
வேற எந்த ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அது தாகூத். அதை இங்க அல்லாஹ் சொல்றான், யுரீதுன யதஹக்கமு இல தாகூத் வகத் உமிரு அன் யக்ஃபரு பிஹி. ஆனால் நாங்கள் கட்டளையிட்டது என்ன? அதை நிராகரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டோம். யுரீது ஷைத்தானு யதுல்லு. ஷைத்தான் வந்து நீங்கள் வழி கெடுக்க, உங்களை நீங்கள் வழிகெட்டு போகணும் என்பதை ஷைத்தான் விரும்புகிறான் சொல்றேன். இது முனாஃபிக்கீன்களோட சிஃபத். இஸ்லாம் குர்ஆனுக்கு வாங்க, ஹதீஸ்க்கு வாங்கினாக்க வரமாட்டாங்க. மற்றபடி வேற ஏதாவது இதுல நல்லா இருக்கேன், அதுல நல்லா இருக்கேன், இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை இரண்டாம் பட்சமாக தான் வைப்பாங்க. அப்ப ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிஃபத்தில் இருக்கணும்னா, ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். இரண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும். ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன். பின்பு அவர்கள் உள்ளத்தில் எந்தவித கசப்பான அனுபவமும் இருக்கக்கூடாது. அதாவது இந்த குர்ஆனின் படி நம்ம தீர்ப்பு சொல்லிவிட்டோம், அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள இருந்தாலும் இதெல்லாம் தப்பாச்சு, இப்படிலாம் இருக்கே சொல்ல தேவையில்ல, உள்ளுக்குள்ள நினைக்கவே கூடாதுன்னு நல்லா சொல்றேன். அதான் முஸ்லிமோட குணம். ஃபி அன்ஃபுஸிக்கும் ஹரஜன் மிம்மா கதைத வயுஸல்லிமு தஸ்லீமா. முற்றிலும் அதுக்கு கட்டுப்பட வேண்டும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வோட தீர்ப்புக்கு ஏன் எதுன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட நினைச்சிடக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள், மூமின்கள். மூமினோட சிஃபத் என்ன? எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்ற ரசூல் பக்கம் திரும்புவார்கள். திரும்பி அல்லாஹ் ரசூல் என்ன தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்களோ அதுக்கு உள்ள ரீதியாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், எந்தவித சலசலப்பும் இல்லாமல். மேலும் முற்றிலும் கேள்வியே கேட்காமல் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா அதுக்கு முற்றிலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அப்படியே தலையை சாய்ப்பார்கள். இதுதான் இப்படி பண்ணார்கள் தான் இவர்கள் முஃமினீன்கள். இது தவிர்த்து மாற்றமா முன்னால் இருக்கக்கூடிய ஆயத்தில் நம்ம பார்த்தோம், மாற்றமா செய்தோம் என்றால் அவர்கள் முனாஃபிகீன்கள். நம்ம கொடுத்துருக்க இந்த சிறிய டைமில் நம்மளால் இவ்வளோதான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்புகள் கிடைச்சால் இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த மார்க்கத்தை புரிந்து அதை மேல்வோங்க வைக்கிறதுக்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. நம்மளை அந்த பணியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு, இன்னும் எத்தனை கிளாஸுகள் இது மாதிரிலாம் நடக்குதோ வந்து கலந்துக்கோங்கன்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம ஆரம்பத்தில் இந்த மஜ்லிஸ் 2வது மஜ்லிஸ் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து, இதுதான் ரசூலோட சொத்து. ரசூல்லா காசு பணம் விட்டுட்டு போல, வீடு வாசல்கள் விட்டுட்டு போனது இந்த மார்க்கம், இந்த கல்வி. இந்த கல்வியை ஏதோ ஒரு வகையில் எப்படியோ தேடினோம் என்றால் நாளைக்கு மறுமையில் இதுக்கான கூலியை பெற்றுக்கொள்ளலாம். அவங்க அமர்ற வரைக்கும் மலக்குமார்கள் நம்மளுக்காக துவா செய்து கொள்வார். அல்லாஹ் நம்ம திருப்தி கொள்வோம். நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே கிடைச்சாலும் சரி நம்ம உபயோகப்படுத்துறது தான் ஒரு நல்ல புத்திசாலிக்கான ஒரு அடையாளம். மேலும் இது மாதிரி அட்டன் பண்ணுறதுனால நம்மளோட உள்ளங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். 4 விஷயங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு 4 விஷயத்தை நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி வைத்தோம் என்றால் நாளைக்கு கபரில் நம்ம வைத்ததுக்கு அப்புறமும் அந்த சதகா ஜாரியா மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்டு ஒருவர் ஏதாவது பண்ணாலும் சரி, அதை யாருமே பண்ணலாலும் சரி, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? எத்தனையோ நபிமார்கள் ஒரு ஃபாலோவர்ஸ் கூட இல்லாமல் வந்தாங்க இல்லையா? அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் நடக்கக்கூடிய கிளாஸ்களை அட்டன் பண்ணுவோம். இன்னைக்கு ஈவினிங் மக்ரிப் அப்புறமும் ஒரு அமர்வு இருக்குது இன்ஷா அல்லாஹ், மரணம் பற்றி ஆன தலைப்பு. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.